கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the holy name of the Lord be glorified. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேதபாட கூட்டத்தின் கடைசி நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். For those of you accepting our invitation have come for the last day of the series of Bible study, we welcome you all in the sweet and loving name of our Lord Jesus Christ. இவ்வளவு வேணும் தகுதி இல்லாத நான் இன்றைய தினத்திலே இந்த மகிமையான ஊழியத்தை நம்முடைய மத்தியிலே செய்யும்படியாக மகிமையின் ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை வருந்தி கெஞ்சி அழைக்கிறேன். I, who is not at all worthy to do this ministry, I therefore beg and plead the Holy Spirit, the Spirit of glory, to come in our midst to do the ministry today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உங்களில் பலர் ஒருவேளை இன்றைக்கு புதிதாக வந்திருக்கலாம். Many of you may have come newly today. ஆகவே புதிதாக வந்தவர்களுக்கும் கூட எளிமையாய் புரியக்கூடிய விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கும்படியாக ஒரு முறை கூட அவரை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். Once again, I plead unto the Holy Spirit so that He can teach today in a way it is easy for you all to understand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களில் தேவ ரகசியம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we have been meditating the word of God with the help of the Holy Spirit under the topic the mystery of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Let's read from the book of Revelation chapter 10 verse 6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவ ரகசியம் என்றால் என்ன? அது எப்போது நிறைவேறப் போகிறது? What is the mystery of God when it is going to be fulfilled? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது நிறைவேறப் போகிறது என்று பார்க்கிறோம். We see here that it is going to be fulfilled when the seventh angel blows his trumpet. 7ஆம் தூதன் எப்போது எக்காலம் ஊதப் போகிறான்? When is the seventh angel going to blow his trumpet? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகம் 7 வருட உபத்திரவத்திலே காணப்படும். அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருடம் காணப்படும். அதன் முடிவிலே 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். After the secret coming of Jesus, this world will be in tribulation for 7 years in the reign of Antichrist. At the end of his reign, the seventh angel will blow his trumpet. அப்படி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது நிறைவேறப் போகிற தேவ ரகசியம் என்ன? When the seventh angel blows his trumpet, what is the mystery of God which is going to be fulfilled? இந்த உலகம் தோன்றினது முதல் இந்த உலகம் முடிவுக்கு வருகிற வரையிலும் இந்த உலகத்திலே 7 சாம்ராஜ்யங்கள் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says from the beginning of the world till the end of this world there will be 7 empires found in this earth. சாதாரணமாக வேதம் சொல்லவில்லை. இவை எல்லாவற்றையும் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் முன்குறித்து விட்டார். The Bible is not telling these things merely, but God has predestinated all these things before the foundations of the world. புறஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொப்பனத்திலே வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த அவன் கண்ட சொப்பனம் தானியேலுக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டது. To the heathen king Nebuchadnezzar, God has revealed all these things through a dream, and the same was revealed to Daniel through a vision. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தேவ ரகசியம் என்னவென்று பார்த்தால், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் முடிவுக்கு வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இந்த உலக ராஜாக்களுடைய கரங்களிலிருந்து பறிக்கப்பட்டு அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுடைய கரத்திலும் ஒப்படைக்கப்படுகிறது. To put it in one word, what is the mystery of God is the kingdoms of the world will be taken away from the kings of this earth, and it will be given to our Lord Jesus Christ and to his saints. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறப்போகிறது. It is going to become the kingdom of our Lord Jesus Christ and his saints. அதை வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read about this in the book of Revelation chapter 11 verse 15. 7ஆம் தூதன்
உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய தேவன் நீதி உள்ளதான தேவன். Our God is a righteous God. அவரிடத்தில் எந்த விதமான அநீதியும் இல்லை. There is no unrighteousness at all with him. அவர் யாரையும் அநியாயமாய் நடத்துவதில்லை. He will not lead anyone unjustly. அப்படிப்பட்ட தேவன் உலகத்தின் ராஜாக்களின் கரங்களில் இருந்து ஏன் அவர் ராஜ்யங்களை பறிக்கிறார்? அதை ஏன் கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாற்றுகிறார்? Then why the Lord is taking away the kingdom from the hands of the kings and make those kingdoms become the Lord Jesus Christ and his saints? அதற்கான காரணங்களைத்தான் நாம் கடந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். அப்படி தியானித்து வருகிற வேளையிலே அதில் எப்படி எழுத்தின்படியான தேவ ஜனங்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள், மறுபக்கத்திலே ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து வருகிறார். We have been meditating this very reason, and the Holy Spirit is teaching us how the kingdoms are related to that, and the literal people of God and the spiritual people of God, that we are connected to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த தேவ ரகசியம் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு முன்பாக 2 ரகசியங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். For this mystery of God to be fulfilled, before that we must have known about 2 other mysteries. இந்த 2 ரகசியங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேவ ரகசியம் நிறைவேறப் போகிறது. On the basis of these 2 mysteries, the mystery of God is going to be fulfilled. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம் கடந்த நாட்களில். In the past days we heard about that from Revelation 17 verse 7. வாசிப்போம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சாத்தான் வலுசர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான். அவனுக்கு 7 தலைகள் இருப்பதாக வெளிப்படுத்தல் 12:3 பார்க்கிறோம். In Revelation 12:3 we read Satan is called the dragon and he has 7 heads. அந்த சாத்தான் தன்னுடைய 7 தலைகளை அப்படியே அவன் அந்தி கிறிஸ்துவுக்கும் கொடுக்கிறான். இங்கே சொல்லப்பட்ட மிருகம் அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. அந்தி கிறிஸ்துவுக்கும் தன்னுடைய அதே 7 தலைகளை கொடுக்கிறான். The beast mentioned here, it shows Antichrist, and this Satan, the dragon, is giving his 7 heads to this beast. இந்த தலைகள் என்பதற்கு பொதுவான ஒரு அர்த்தம், தலை என்பது ஞானத்தை காட்டுகிறது, 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. அப்போ விழுந்து போன அந்த பிசாசின் பூரண ஞானத்தை இது காட்டுகிறது. Head generally shows wisdom and 7 shows perfection. So the 7 head shows the fallen wisdom of the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மறுபக்கத்திலே ஒவ்வொரு தலைகளும் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களை காட்டுகிறது. On the other hand, every head refers to a king, an empire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே கர்த்தர் அதை சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். We read this in Revelation 17 verses 9 and 10. The Lord is teaching this to John who was in that captivity. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். And there is the mind which hath wisdom will be revealed. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த 7 தலைகளுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அர்த்தம் 7 மலைகளாம். The meaning given to the 7 heads, the first meaning is 7 mountains. அப்ப இந்த உலகத்திலேயே 7 மலைகள் இருக்கக்கூடிய அல்லது 7 மலைகள் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பட்டணம் ரோம் பட்டணமாக காணப்படுகிறது. In this world, the only city which is Rome, situated upon 7 mountains. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப முதலாவதாக இதனுடைய அர்த்தம் ரோமை காட்டுகிறது. First, the meaning it shows about Rome.
அந்தி கிறிஸ்துவும் அந்த விழுந்து போன சபையை அவன் இயக்குவதும் இந்த ரோமில் இருந்து தான் அவன் இயக்கப் போகிறான், அங்கிருந்து தான் அவன் ஆட்சி செய்ய போகிறான். The Antichrist, he is going to reign and is going to direct the fallen people church. It is from this Rome. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்திலே இந்த மிருகத்தை யோவான் தரிசனத்திலே பார்க்கும்போது In Revelation 13, John sees this beast in his vision. இந்த மிருகத்தினுடைய அந்த உருவம் சிறுத்தை போல் இருந்ததாகவும் அதனுடைய முகம் சிங்கத்தை போல் இருந்ததாகவும் அதன் கால்கள் கரடியை போல் இருந்ததாகவும் காண்கிறார். He sees the image of this beast was like a bear, and its leopard, and its feet was like a bear, and mouth and face like a lion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உருவம் சிறுத்தையை போல் காணப்பட்டது. The appearance, the image was like the leopard. அதனுடைய கால்கள் கரடியின் கால்கள். Feet of a bear. அதனுடைய முகம் சிங்கத்தின் முகம். Face of a lion. அப்போ 3 வித்தியாசமான மிருகங்கள் ஒரே சரீரத்திலே காணப்படுகிறது. So in one body 3 different animals or beasts. இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 2 யுத்தங்கள் நடப்பதாக நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். அந்த வானத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்திலே சாத்தான் இந்த வலு சர்ப்பம் தோல்வியடைந்து பூமியிலே விழத்தள்ளப்படுகிறான். We saw in the past days, after the secret coming of Jesus, 2 battles happen. One in heaven where the Satan is defeated and he will be cast down to the earth. பூமியிலே விழத்தள்ளப்பட்ட வலு சர்ப்பம் இவையெல்லாம் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு நடைபெறுகிறது. All these things are happening after the secret coming of Jesus. அந்த நேரத்திலே பூமியிலே 3ஆம் உலக மகா யுத்தம் நடந்து முடிந்திருக்கும். On that time on the earth the third world war would have completed or finished. இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யா தோல்வியடையும், ஐரோப்பு நாடுகள் ஜெயம் எடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says in the third world war Russia will be defeated and the European countries will overpower them. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இந்த 3ஆம் உலக மகா யுத்தம் இஸ்ரேல் தேசத்தையும் அதிலே ஆலயம் கட்டப்படுவதை மையமாக வைத்து நடைபெறக்கூடியதாக இருக்கும். According to Ezekiel 38 verse 13, Jerusalem, the temple which is built there, will be the central theme of this world war. அங்கே அந்த வசனத்திலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தர்சீஸும் அதன் பாலசிங்கங்கள் என்று படிக்கிறோம். தர்சீஸ் என்பது கிரேட் பிரிட்டனுடைய பழைய பெயராக காணப்படுகிறது. Here we see the Tarshish and the young lions will come in favor of them, and the old name of London, United Kingdom is Tarshish. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்போ கிரேட் பிரிட்டனுடைய பழைய பேர் தான் இந்த தர்சீஸ். அதின் பாலசிங்கங்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு அநேக ஐரோப்பா நாடுகளுக்கு சிங்கம் தேசிய விலங்காக காணப்படுகிறது. The old name of Great Britain was Tarshish, and the young lions means for many European countries today they have lion as the national animal. இப்போ எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த மேசேக் தூபால் என்பது ரஷ்யாவை காட்டுகிறது. தமிழ் வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தை, தமிழ் ஆங்கிலம் இவைகளில் இல்லாத வார்த்தை மூல பாஷையிலும் கன்னடா தெலுங்கு மற்ற எல்லா மலையாளம் மற்ற எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் இருக்கிறது ரோஸ் என்கிறதான வார்த்தை. In chapter 38, the first 2 verses we read, which is missing in Tamil, English, but in original tongue in Malayalam, Kannada, Telugu, other languages, a word is added there, rose. ரஷ்யாவுடைய பழைய பேர் தான் ரோஸ் தேசமாக இருக்கிறது. The old name of Russia was Rose. அப்போ ரஷ்யாவுடைய தலைமையிலே ஒரு கூட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வரும். அந்த ரஷ்யா தலைமையிலே வரக்கூடிய நாடுகளை எசேக்கியேல் 38:5 படிக்கிறோம். One group of countries will come under Russia against Israel. About those countries we read in Ezekiel 38:5. அதில் பெர்ஷியா என்கிற ஒரு நாட்டை படிக்கிறோம். அதுதான் ஈரான் நாடாக இருக்கிறது. There we read about a country, Persia, it is Iran. இன்றைக்கு இந்த இஸ்ரேலும் ஈரானும் யுத்தங்களை நடத்தி சில வருடங்களாக அது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனாவுக்கும் ஆரம்பித்த யுத்தம் அப்படியே பரவி 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்திலே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிதான தாக்குதல் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். We know that this war started between Israel and Palestine, continued for 2 years, and now recently we know there was a great war happening between America and Iran. எங்கேயோ ஒரு இடத்துல யுத்தம் நடக்கிறது என்று நாம் இருந்தோம்.
We were thinking the war is happening somewhere else. ஆனால் அந்த யுத்தத்தினுடைய விளைவு நம்முடைய வீட்டில் உள்ள கிச்சன் வரை வந்து விட்டதா? But the consequence of that war has reached unto the kitchen at our house. இன்றைக்குள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு, The கேஸ் சிலிண்டர், scarcity of the LPG cylinders today, டீசல், பெட்ரோல். diesel and petrol. இந்திய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார்? What did the Prime Minister of India say? நீங்கள் டீசல், பெட்ரோல், சிலிண்டர் மற்றும் சமையல் எண்ணெய் இதை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். Do not overuse diesel, petrol, LPG and the cooking oil. அதிகமாய் நீங்கள் டிராவல் பண்ண வேண்டாம், சொந்த வாகனங்களை அதிகமாய் பயன்படுத்த வேண்டாம், பொது வாகனத்தை, பொது பஸ்ஸில் ஏறி பிரயாணம் பண்ணுங்க. Don't travel much, don't use the personal vehicle, always use the public vehicles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகாதீங்க. And don't go to abroad, he has said. அடிக்கடி வெளிநாடு டிராவல் பண்ணாதீங்க. Don't frequently visit the foreign countries. எல்லா கம்பெனிகளுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார், லாக்டவுனில் கொரோனா பீரியடில் இருந்தது போல ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாறுங்கள். To all the companies he has instructed, as we have faced the lockdown during corona, now also give work from home option to all. சமையல் எண்ணெயும் சிக்கனமாக செலவழிங்க, தங்கம் வாங்காதீங்க. Cooking oil also use in very less measure and do not buy gold. இப்போ சமீபத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் நம்முடைய இந்திய ஜனங்களுக்கு கொடுத்ததான ஆலோசனை. This is the recent counsel given by the Indian Prime Minister to the Indian citizens. என்றால் இப்போது நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படி இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தங்கள் நம்முடைய வீடு வரைக்கும் வந்து விட்டது, முழு உலகத்தையும் பாதித்து கொண்டிருக்கிறது. Because according to the prophecies, the ongoing war has disturbed the whole earth and has reached even to our house. இப்போ வேதத்தில் எழுதப்பட்டபடி இப்போ ரஷ்யாவும் சீனாவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கிரியை செய்து வருகிறது. இந்த கோகுமாகு என்பது சீனாவை பற்றிய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது, அந்த நாட்களில் காணப்பட்ட. Now Russia and China, they are working in favor of Israel. This verse, this Gog is written about China, the prophecies concerning China. இப்போ முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது, லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஜெனீவாவில் ஏற்படுத்தப்பட்டது. After the First World War at Geneva, they have formed League of Nations. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது, ஐக்கிய நாடுகள் சபை, இன்றைக்கும் நம்முடைய நாட்களில் இருக்கிறது. And after the Second World War, they have started this United Nation, which is existing even in our days. மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு சமாதான அமைப்பு ஏற்பட போகிறது. After the Third World War also, a peace treaty, a league is going to be formed. அதைத்தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே யோவான் 2ஆம் வசனத்தில் ஒரு மிருகமாக, சிங்கம், சிறுத்தை, கரடி, இது ஒன்று சேரவே சேராது, சேர முடியவே முடியாது, ஆனால் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சரீரமாய் காணப்படுது. This is what John saw in his vision in Revelation 13:12. Leopard, bear and lion, all these three cannot become one, but there we see all three together form the body, a beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual significance of this? எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் ரஷ்யா தோல்வியடையும் என்று சொல்லியிருக்கிறார். In Ezekiel 39 verse 4, the Lord has told Russia will be defeated. உங்களை வந்து இஸ்ரவேல் மலைகளிலே விழப்பண்ணுவேன், உன்னையும் உன்னுடைய எல்லா இராணுவங்களையும் இஸ்ரேல் மலைகளிலே விழப்பண்ணுவேன் என்று 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் ரஷ்யாவை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். In Ezekiel 39:4, looking at Russia, the Lord has prophesied, thou shalt fall upon the mountains of Israel, thou and all thy bands. மேசேக் என்பது இன்றைக்குள்ள மாஸ்கோவை காட்டுகிறது. Meshach shows today's Moscow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்போ 5ஆம் வசனத்தில் எசேக்கியேல் 38:5 பெர்ஷியா என்று படிப்பது ஈரான். இன்றைக்கு ஈரானோடு ஒரு பெரிதான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக தங்களுடைய போர்க்கப்பல்களை அங்கே அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். Now we read this in Ezekiel 38:5, Persia, which is Iran. Russia and China has sent their warship and lot of support to Iran, and we see during these days. இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 அணு ஆயுதங்கள் உடைய நாடு ரஷ்யாவா இருக்கிறது. Today Russia is the number 1 country with atomic weapons. சேட்டன் 2 என்கிறதான அணு ஆயுத சோதனை அது நடத்தினது. They have conducted the test of Satan 2, the atomic weapon. சார்பாம் என்கிறதான மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறது. They have a mighty atomic weapon, Sarcom. ஃபாதர் ஆஃப் ஆல் பாம் என்கிறதான பாம் வைத்திருக்கிறது. They have the bomb called the father of all bombs. அப்ப ரஷ்யாவுக்கு நிகராக இந்த உலகத்திலே அணு ஆயுதங்கள் உள்ள நாடு வேறு எதுவுமே இல்லை.
ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஐரோப்பா நாடுகள் நத்திங், ஒன்றுமே இல்லை. Now today there is no country can be compared with Russia when it comes to the atomic weapons. Comparing with Russia, these European countries, they are nothing before them. இப்போ ரஷ்யாவை பற்றியும் அதனுடைய அணு ஆயுத வல்லமையை பற்றியும் அறிந்த ஒரு உலக மனிதன் கேட்கக்கூடும், எப்படி சக்தி வாய்ந்த ரஷ்யா மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே தோல்வியடையும், எப்படி ஐரோப்பா நாடுகள் அதை ஜெயிக்கும்? A man of the world who has a knowledge about atomic weapons may ask a question, how Russia will be defeated in the Third World War and how European countries will overpower them. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக எரேமியா 51:11 கடந்த நாட்களில் நாம் தியானித்த வசனம்தான். The verse which we meditated in the previous days, Jeremiah 51:11. பாபிலோன் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் காணப்பட்டது. இன்றைக்குள்ள ரஷ்யா பாபிலோனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. Babylon was a great empire. The Russia of today cannot even withstand before Babylon. அந்த அளவுக்கு அந்த நாட்களில் அன்றைக்குள்ள ஆயுதங்களை அடிப்படையாக வைத்து பாபிலோன் நம்பர் 1 இருந்தது. During those days and based on the weapons of those days, Babylon was number 1. அதை ஒப்பிடும்போது மேதியா ஒரு குட்டி ராஜ்யமா, மேதியா பெர்ஷியா ஒரு குட்டி ராஜ்யமா இருந்தது. Compared to it, Medo-Persia was a very small kingdom. ரஷ்யாவுக்கு முன்பாக இன்றைக்கு ஐரோப்பா நாடுகள் இருப்பது போல. Just like the European countries before Russia today. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பெரிய பாபிலோனை பழி வாங்கினார். But what did the Lord do? The Lord has taken vengeance against that great Babylon. இதற்காக தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினார் என்று எரேமியா 51:11 படிக்கிறோம். In Jeremiah 51:11 we read that Lord has taken vengeance because of his temple. இதுதான் மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் நடைபெறப் போகிறது. தேவாலயம் கட்டுகிற வேலைக்கு விரோதமாக இஸ்ரேல் அதை செய்ய போகும்போது அதை அழிக்கும்படியாக எசேக்கியேல் 38:13 படி அதற்கு விரோதமாக ரஷ்யா வருகிறது. This is what going to happen when Israel try to build the temple of God. Russia is going to come against them to destroy it, as we read in Ezekiel 38:13. அப்போது கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை எப்படி பாபிலோனை பழி வாங்கினாரோ, மேதியாவை சாதாரண மேதியாவை பாபிலோனை ஜெயிக்க பண்ணினாரோ, அதுதான் மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் நடைபெறப் போகிறது. கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ண போகிறார், தமது ஆலயத்துக்காக யுத்தம் பண்ண போகிறார். ரஷ்யா தோல்வி அடைகிறது. ஒரு சாதாரண அந்த ஐரோப்பா நாடுகளை, கிரேட் பிரிட்டனை, ஐரோப்பா நாடுகளை அவர் ஜெயிக்க பண்ண போகிறார். As how Medo-Persia overpowered Babylon because God has taken vengeance against them because of his temple, so also now the Lord is going to come down and fight the battle for his temple, and Great Britain, European countries, they are going to overpower Russia in the Third World War. ஆனால் ஜெயித்த பிற்பாடு வானத்திலிருந்து விழுந்த வலுசர்ப்பம் என்ன செய்கிறது? இந்த மனிதனுக்குள்ள புகுந்து அவனை மிருக சக்தி உடையவனாக, அந்தி கிறிஸ்துவாக, அதிகாரத்துக்கு வந்தவனை மாற்றி விடுகிறது. But after defeated, what the dragon fell from the heaven, it enters into him and gives him power and become a person with more authority. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். சில நேரங்களில் சில தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும் போது, கர்த்தரால் உயர்த்தப்பட்ட பிற்பாடு அவர்கள் மிருகமாக மாறி இருப்பதை வேதத்திலே கூட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். We can even see in the scripture when the Lord exalted certain people like the kings, when they rose to power, they have become like beasts. சாதாரண வேலைக்காரனாய் காணப்பட்ட யெரொபெயாமை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் கோத்திரத்துக்கு 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாய் மாற்றினார். ஆனா அவன் என்ன செய்தான்? ராஜாவான பிற்பாடு ஜனங்களை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் மாற்றிவிட்டான். தேவ சமூகத்துக்கு போக வேண்டாம், தேவனை ஆராதிக்க போக வேண்டாம், 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து இவைகள் தான் இந்த தெய்வங்கள், உங்களை நடத்தி வந்த தெய்வங்கள், இவைகளை வணங்குங்கள் என்று விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாற்றிவிட்டான். Jeroboam, an ordinary person, God exalted him to be the king of 10 tribes, but after he has become king, what he did, he made people to go into idolatry. He made 2 golden calves and told the people, these are the gods which led you, so you worship these idols. அதுபோல வேதத்திலே பல ராஜாக்கள் அப்படி மாறினதை நாம் பார்க்கிறோம். So also in the scripture we see many kings have changed like that. தாங்கள் யார்? Who are they? எப்படி இருந்தோம்? How were they? எந்த இடத்திலிருந்து கர்த்தர் தங்களை தூக்கி எடுத்தார்? From what low state God has exalted them? கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்? How God has blessed and kept them? தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? How should they walk? இதை எல்லாவற்றையும் அவர்கள் மறந்தார்கள். They have forgotten all these things. அதே போன்றுதான் So also இங்கே கிரேட் பிரிட்டன் ஜெயித்த போது, இந்த ஐரோப்பா நாடுகள் ஜெயித்த போது, when the Great Britain, European countries, when they overcome, எசேக்கியேல் 38:13 அங்க சிங்கங்கள் என்று படிக்கிறோம். அதின் பால சிங்கங்கள்.
Ezekiel 38:13 we read, and its young lions. அப்ப தர்சீஸ் என்பது கிரேட் பிரிட்டன். Tarshish is the Great Britain. இப்ப அதன் பாலசிங்கங்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு ஐரோப்பா நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகளுக்கு தேசிய விலங்கு சிங்கமாக காணப்படுகிறது. Young lions means today for most of the European countries the national animal is lion. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே அந்த மிருகத்துக்கு உருவம் சிறுத்தையை போல் இருந்தது, அதனுடைய முகம் சிங்கத்தை போல் இருந்தது. அந்த முகம் சிங்கத்தை போல் இருந்தது என்பது ஐரோப்பா நாடுகள். In Revelation 13 we read the face was of a lion, which shows the European countries. மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ஜெயமெடுத்த ஐரோப்பா நாடுகளும் தோல்வியடைந்ததான ரஷ்யா தலைமையிலான நாடுகளும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சமாதான அமைப்பு, ஒரே சரீரம் ஏற்படுத்தப்படுகிறது. In the Third World War, the European countries which overpowered and Russia and the countries together defeated, they all going to come together to form a peace league and become one body. ஐரோப்பா நாடுகளோடு ஜெயமெடுத்த ஐரோப்பா நாடுகளோடு தோல்வியடைந்த இந்த நாடுகள் சேர்ந்து ஒரே சரீரமாய் மாறுகிறது. The European countries which are overpowered and Russia defeated countries, they are together become one body. அப்ப அந்த சரீரம் அங்கே நாம் வெளிப்படுத்தல் 13:2 வாசிக்கும்போது கால்கள் கரடி என்று பார்க்கிறோம். அப்ப அந்த கால்கள் கரடி என்பது அது ரஷ்யாவையும் சீனாவையும் காட்டுகிறது. And we saw the feet of a bear. This shows Russia and China. அங்கே நாம் எசேக்கியேல் 38 படிக்கிற மேசேக் தூபால் அது ரஷ்யா, கோகு மாகோகு அது சைனா. In Ezekiel 38 we read Meshech Tubal, that is Russia, Gog Magog is China. அப்ப இங்கே யோவான் கண்ட தரிசனத்திலே அதன் கால்கள் கரடி என்பது தோல்வியடைந்த ரஷ்யாவையும் சீனாவையும் காட்டுகிறது. In the vision John saw the feet of a bear. This shows Russia and China defeated. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யாவுடைய தேசிய விலங்கு கரடி, சீனாவுடைய தேசிய விலங்கு கரடி. Today if you see, for Russia and China the national animal is bear. அடுத்தபடியாக உருவம் சிறுத்தை என்பது அரபு நாடுகள். இந்த யுத்தத்திலே பங்கெடுக்கக்கூடிய சில நாடுகளுடைய பெயர் அங்கே இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சொல்ல சமயம் இல்லை, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த சுருக்கமாய் சொல்ல போனால் அது அரபு நாடுகளில் சில நாடுகளுடைய தேசிய விலங்கு சிறுத்தையாய் இருக்கிறது. And now leopard is the national animal of few of the Arabic countries. இப்ப நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை பாருங்கள். Now look at the war, ongoing war. ஈரான் ஒரு முஸ்லிம் நாடு. Iran is a Muslim country. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. The problem is between Iran and America. ஆனா ஈரான் யாரை தாக்குகிறது? But who Iran is attacking? அது கத்தார் மேல் upon தாக்குதலை Qatar. நடத்துகிறது. It launched attack upon Qatar. கத்தார்ல ஒரு பெரிய எண்ணெய் கிணறு, எத்தனையோ கோடி டாலர் மதிப்புள்ள எண்ணெய் கிணறு பற்றி எரிகிறது. Oil well worth of so many millions of dollars is now burning. இந்தியா 80% தனக்கு தேவையான எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை கத்தாரில் இருந்து தான் இறக்குமதி செய்கிறது. India is importing about 80% of its oil need from Qatar. ஆகவே தான் இப்படிப்பட்ட சிக்கன நடவடிக்கையை இந்திய பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள். Therefore the Indian Prime Minister have given instruction to use everything in low measure. கொஞ்ச நாட்களில் வாகனம் ஓட முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. In a short time the situation is going to come like the vehicles cannot run. சொல்ல முடியாது. கடந்த காலத்திலே போனது போல மாட்டு வண்டியில போக வேண்டிய சூழ்நிலை வருமான்னு, குதிரை வண்டி மாட்டு வண்டியில போக வேண்டிய சூழ்நிலை வருமா என்று தெரியாது. We don't know, maybe like in the past we may happen to travel in the bullock cart and the horse cart. ஏனென்றால் சமீபத்திலே நடந்தது என்ன தெரியுமா? பெங்களூர்ல, சென்னையில பிரபலமான பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு விறகு அடுப்புக்கு மாறி இருக்கிறார்கள். Because recently what happened in Bangalore and Chennai, the great and known hotels, they stopped using cylinders and have gone back to the old days to use the firewood. பெங்களூர்ல பெரிய பெரிய சில ஹோட்டல்கள் மூடி விட்டார்கள். In Bangalore some famous hotels they have closed down. காரணம் எங்க ஒரு இடத்துல யுத்தம் நடக்கிறது. The reason is the war is happening at somewhere. மொர்தெகாய் எஸ்தருக்கு சொன்னதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். What Mordecai told to Esther, the same the Spirit of the Lord is saying, now if you remain silent, the help and salvation will rise for the Jews from somewhere else. You and your father house will perish. அப்ப அன்றைக்கு யூதர்களுக்கு உபத்திரம் உண்டான போது ராஜஸ்திரியாகிய எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்னான்,
இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், When Jews were persecuted, looking at Queen Esther, Mordecai said, if you remain silent now. உடனே எஸ்தர் என்ன செய்தால்? உபவாசித்து ஜெபித்து ராஜாவை சந்திக்கிறாள். Immediately Esther fasted, prayed and met the king. அதுபோல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், We are the spiritual Israelites. எல்லா ஆத்துமாக்களும், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையவைகள், எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையவைகள் என்று படிக்கிறோம். We read that not only the literal Israelites, all the souls, it belongs to the Lord. அப்ப இந்த யுத்தங்களை பார்க்கும்போது நம்முடைய ஜெப ஜீவியம் அதிகமாக வேண்டும், அதிகமாய் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். When we look at these wars, our prayer life must increase. We must strive and pray. குருவிகள் பாடும் காலம் வந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படுகிறது. The voice of the birds is heard, and the flowers have blossomed, and the cry of the turtle dove is heard in the country. காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படட்டும். இந்த ஒவ்வொரு பாளையங்கோட்டையிலே காணப்படுகிற ஒவ்வொரு லோக்கல் ஃபைத்தோம்லையும் விசுவாசிகளுடைய வீடுகளிலும் ஒரு விசேஷித்த கூக்குரலின் ஜெபம், பிரசவ வேதனைப்பட்டு அலறி ஜெபிக்கிற ஜெபம் உண்டாகட்டும். Let the turtle dove's voice be heard in the nation. Let in this Palengota every house, let there be a cry of prayer. Let everyone travail in prayer and cry unto the Lord with a special prayer. இந்த நாட்களிலே நமக்கு தேவையான ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. These days the prayer that is required for us is not ordinary prayer. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை வரும்படி வருத்தப்பட்டு அலறினாள். வருத்தப்பட்டு அலறுகிற ஜெப ஜீவியம், ஆகவே தான் காட்டுப்புறாவின் சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 12:2 we read the woman with the child cried, travailing in birth and pain to be delivered. She travailed in birth pain, therefore it is mentioned as the voice of the turtle dove. எரேமியா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும்? Jeremiah 4:31 what kind of prayer we have to offer? கர்ப்ப வேதனைப்படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். For I have heard a voice as of a woman in travail, and the anguish as of her that bringeth forth her first child, the voice of the daughter of Zion that bewaileth herself, that spreadeth her hand, saying, Oh, is me now, for my soul is wearied because of the murderers. மறுபக்கத்தில் இந்த ஈரான் என்பது எதை காட்டுகிறது? On the other hand, Iran shows what? இந்த ஈரானுடைய பழைய பேர் தான் பெர்ஷியா. The old name of Iran is Persia. 1935ஆம் ஆண்டு தான் பெர்ஷியா என்கிற பெயர் மாறி ஈரான் என்கிற பெயர் வந்தது. Only in 1931 the old name Persia was changed to Iran. 35 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையாகட்டும். Praise be to the name of the Lord. அப்ப பெர்ஷியா என்கிற பெயர் மாறி ஈரான் என்கிற பெயர் வந்தது. The old name Persia was changed and Iran has come. அப்ப இந்த ஈரான் என்பது வலு சர்ப்பத்தின் 4வது தலை. Iran is the 4th head of that dragon. இந்த ஈரான் என்பது அந்த மிருகத்தின் அந்திக்கிறிஸ்துவின் 4வது தலை. Iran is the 4th head of the beast, that Antichrist. முன்னாட்கள் அது பெரிய சாம்ராஜ்யமாய் காணப்பட்டது. In the former days it was a great empire. இன்றைக்கு ஒரு குட்டி ராஜ்யமாய் ஈரானாக மட்டும் காணப்படுகிறது. Today it is a small kingdom, remains just as Iran. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of the Lord. மறுபக்கத்திலே On the other hand, இந்த ஈரானை பற்றிய தீர்க்கதரிசனம் என்ன? இந்த ஈரானுக்கு மற்றொரு பெயரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். what is the prophecy concerning Iran? The Lord is calling Iran by another name. பெர்ஷியா மட்டுமல்ல, ஏலாம் என்று அழைக்கிறார். Not only Persia, the Lord calls it as Elam. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the name of the Lord. தானியேலின் புத்தகத்திலே தானியேல் அங்கே ஏலாமை குறித்து அந்த ஆற்றங்கரையிலே ஒரு தரிசனத்தை கண்டதாக குறிப்பிடுகிறார். In the book of Daniel, he is saying at the riverside he saw a vision about Elam. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த ஏலாம் என்று சொல்லும்போது, when we say this Elam, ஈரானுடைய ஒரு பெயர் அல்லது பழைய பெயராக இருக்கிறது. this is an old name of Iran. அப்ப இந்த ஈரான் என்ன செய்கிறது? what this Iran does? தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Daniel 8 verse 2. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். அப்ப இந்த ஏலாம் யார் என்று கேட்டால், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அது சேமுடைய குமாரர்கள் சந்ததி, சேமுடைய சந்ததி. If we ask who is this Elam, Genesis 10:22, they are the descendants of Shem.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். Let's read from Isaiah 21 verse 2. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குகிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன். இப்ப பாருங்க, மேதியா பெர்ஷியாவுக்கு ஏலாமையும் மேதியா என்று குறிப்பிட்டு அழைக்கிறார். Now for me, மேதியா பெர்ஷியாவை ஏலாம் என்றும் மேதியா என்றும் இங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு அழைப்பதை பார்க்கிறோம். here we see for Medo-Persian the Lord is addressing Media and Elam as for Persia, for Iran. இப்போ நீங்க ஈரான்ல சம்பவித்ததை கவனமாய் பாருங்கள். Now you pay close attention what happened in Iran. இந்த யுத்தங்கள் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. This war is ongoing for about 2 years. இந்த ஈரானுடைய அதாவது அவர்களுடைய சில பலஸ்தீனா, அதை சுற்றிலுள்ள அரபு, லெபனன் மற்றும் ஏமன், இன்னும் சுற்றிலுள்ள அரபு நாடுகளுக்கு இந்த ஈரான் என்ன செய்கிறது, தன்னுடைய ராணுவத்தை கொடுத்து இஸ்ரேலோடு யுத்தம் பண்ண வைத்துக் கொண்டிருந்தது. Iran was sending his army to Lebanon and other Arab countries to fight against Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப என்ன சம்பவித்தது? So what happened then? முதலாவது முதல் ஈரான் அதிபர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்திலே மரித்து போனார் என்று சொல்லப்பட்டது. It was told the first, the president of Iran, he died in a helicopter crash. ஈரான் அதிபர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்திலே மரித்து போனார். அது விபத்தல்ல என்பது பின்னாட்களில் அது தெரிந்தது. But the president of Iran, he died in a helicopter crash, but later days it was known that it was not an accident. அதற்கு அடுத்து ஒரு அதிபர் வந்தார். இப்ப கொஞ்ச நாட்களுக்குள்ள அதுக்கு அடுத்து ஒரு அதிபர் வந்தார். After that another president has come. அவரும் கொலை செய்யப்பட்டார். He was also murdered. அதற்கப்புறம் அங்க முக்கியமான பிரபுக்கள், படை தளபதிகள், முக்கியமான விஞ்ஞானிகள் ஒருவர் பின் ஒருவராக கொலை செய்யப்பட்டார்கள். After that the important princes, the leaders and the scientists, they were also killed one after the another. இவையெல்லாம் தீர்க்கதரிசனங்களின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. All these are the fulfillment of the prophecies. எரேமியா 49 அதிகாரம் 35 லிருந்து 37 வரையிலும், Jeremiah 38 வரையிலும் வாசிக்கும்போது, 49 from 35 to 38 if you read, நான் இப்போது மிருகத்தின் 4வது தலையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Now I am telling about the 4th head of the beast. நேற்றைய தினத்திலே சுருக்கமாக அதை குறித்து பார்த்தோம். Yesterday we saw that in very shortly. இப்போ நான் 2 முக்கியமான ராஜ்யங்களை குறித்து தான் பேச வந்தேன். Now I have come to talk about 2 important kingdoms. அதையே சொல்லி என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியவில்லை. I don't know whether I could finish by saying those 2 things. ஆகவே தான் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு நான் படம் கொடுக்கவில்லை. ஏன்னா அதை நான் கொடுத்திருந்தேன்னா எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்றதுக்கு கூட்டம் முடிஞ்சிரும். எனக்கு மற்ற 2 ராஜ்யங்களை குறித்து அறிவிக்க முடியாது. Therefore I did not give the pictures today. If I give it and explain, the meeting will get over, and about the 2 kingdoms I cannot explain. எரேமியா 49 வாசிங்க சீக்கிரம். எரேமியா 49 அதிகாரம் 35 லிருந்து 38 வரையிலும். Jeremiah 49 from verses 35 to 38. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, from thence the kings and princes I will destroy. இப்ப பாருங்க, அந்த ஸ்தானத்துல அந்த சீட்ல வந்து யார் உட்கார்ந்தாலும் மரணம். Now see, whoever comes and sit in that seat, death. 2 வருடத்துக்குள்ளாக எத்தனை அதிபதிகள், எத்தனை பிரபுக்கள், எத்தனை முக்கியமான பிரபலமான படை தளபதிகள், within 2 years how many presidents and how many princes, important captains of the war. இப்படிப்பட்ட நாடுகள்ல மிக முக்கியமானது யாருன்னு சொன்னால் ஜனாதிபதியை பார்க்கலாம், ராணுவ தளபதிகள் தான், யுத்தத்தை வழிநடத்தக்கூடிய ராணுவ தளபதிகள் தான்
இப்படிப்பட்ட நாடுகளில் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார்கள். சில வேளை பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியை தள்ளிவிட்டு இராணுவ ஆட்சி நடைபெறும். In these countries, more than the president, the leaders of the army, they will get the higher power. Sometimes that the army also will come into power. அப்ப இங்கே கர்த்தர் ஈரானை பற்றி உரைத்த தீர்க்கதரிசனத்தை பாருங்கள். அதுல என் சிங்காசனத்தை வைத்து ராஜாவை பிரபுக்களை நான் அழித்து போடுவேன், விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்றார். Here see the prophecy of the Lord about Iran. The Lord says, I will set my throne there, I will not spare the kings and princes, I will destroy them. ஆனா இந்த யுத்தத்துல ஈரான் செய்வதை பாருங்கள். அது துபாயை தாக்குகிறது, துபாய் ஏர்போர்ட்டை தாக்குகிறது, துபாயை எண்ணெய் கிணறுகளை தாக்குகிறது. அதுக்கடுத்து சவுதி, கத்தார், இப்படிப்பட்ட அரபு நாடுகள் மேல் அது தாக்குதல் நடத்துகிறது. But see now what Iran is doing, it is attacking Dubai and Saudi and Qatar, they are attacking during these days. இதுதான் மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ஐரோப்பாவோடு அமெரிக்காவோடு இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த நாடுகள், இந்த அரபு நாடுகள் மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே கிரேட் பிரிட்டனோடு காணப்படும். And this is what these Arabic countries along with America supporting Israel will be found in the third world war again along with the Great Britain. அந்த நாடுகளுடைய பெயர் ஒவ்வொன்றும் இப்ப இன்றைக்குள்ள அரபு நாடுகளுடைய பேர் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய பழைய பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. The old name of the Arab countries are written one by one there. எசேக்கியேல் 38:5-6 வசனங்களை இதை பார்க்கிறோம். Ezekiel 38 verses 5 and 6 we see them. நான் சொன்னது போல 1935 தான் பெர்சியா என்கிற பெயர் மாறி ஈரான் என்கிற பெயர் வந்தது. As I told in 1935 the name Persia was changed and became Iran. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையாகட்டும். Glory be to the name of the Lord. இப்ப சிலர் சொல்றாங்க 1939ல மாறினதாக சிலர் சொல்லுகிறார்கள். Some they also say the name was changed in the year 1939. எப்படியோ எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் தானாய் நடைபெறுவதில்லை. எல்லாம் தேவன் தீர்மானித்தபடி முன்குறித்தபடி நடந்து கொண்டிருக்கிறது. Whatever it is, nothing happens in the world on its own, but everything is happening according to what God has predestinated already. இப்ப ஈரான்ல அந்த சிங்காசனத்துல உட்கார யாராவது கூப்பிட்டா வாங்க உட்காருங்கன்னா பயந்து ஓடுறாங்க, அந்த சீட்லயே உட்கார்றது இல்ல. Now if anyone is invited, given the power to come and sit on the seat, everyone is afraid, they are running away. இவை எதுவும் தற்செயலாக நடப்பவை அல்ல. None of these are happening accidentally. இந்த வலு சர்ப்பத்தின் 4ஆம் தலை, the fourth head of this dragon, இந்த மிருகத்தின் 4ஆம் தலை, fourth head of the beast, அது பெர்சியா. it is Persia. இன்றைக்கு அந்த பெர்சியா எங்கே? அதுதான் ஈரானா இருக்கிறது. Today where is Persia? That is Iran today. மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யாவோடு அது சேர போகிறது. In the third world war it is going to join Russia. இன்றைக்கே யுத்தத்துல பாருங்க, அந்த ஈரான் அதிபர் போனது பழைய ஹெலிகாப்டர், பழைய மாடல் ஹெலிகாப்டர். Even today the helicopter in which the president of Iran traveled, it was an old model, old helicopter. அந்த பழைய ஹெலிகாப்டர்ல போய் தான் அவர் மரித்து போனார், விபத்துக்குள்ளாகி. He traveled in that old helicopter and died in an accident. இன்றைக்கு ஈரானுடைய நிலவரம் அதுதான். This is the state of Iran ஆனா today. இப்போ இப்படிப்பட்ட யுத்தத்துல அது வல்லமையா இறங்கி கிரியை செய்துனா பின்னாடி இருந்து ஆயுதங்களை கொடுப்பது ரஷ்யாவும் சீனாவும். But now in this war it is working mightily. It's because it's backed by Russia and China and supplying the weapons. அப்ப ரஷ்ய அதிபர் பகிரங்கமாய் அறிவித்தார், நான் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்திலே இறங்குவேன். Russia president, he openly announced, I will get into the war in favor of Iran against Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே எல்லா காரியங்களும் தேவனுடைய அனுமதியோடு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நடக்கிற யுத்தங்கள் இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் இன்னும் ஒரு மோசமான நிலவரத்தில் இந்த உலகம் போக போகிறது. Therefore everything happening today is according to the plan of God. The war happening somewhere, it is disturbing, it is making problem for us. In a short while it is going to get much worse. 5வது தலை கிரேக்கு, fifth head is Greek. கிரேக்க சாம்ராஜ்யம் என்று சொல்லும்போது, when we say the Greek empire, இப்போ நீங்க உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டரை குறித்து தெரியாதவர்கள் இருக்க முடியாது. if you look at the world, there won't be anyone without knowing Alexander. உலக சரித்திரத்தை படித்தவர்கள் இங்கே உள்ள பலரும் நீங்கள் சரித்திரம் படிக்கும்போது ஸ்கூல்ல நீங்க SSLC முடிப்பதற்கு முன்பாகவே அலெக்சாண்டரை குறித்து படித்திருக்கலாம். Many of you, when you studied in the school before you completed SSLC, you would have studied about Alexander in the history. இந்த அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே, before Alexander was born, அவனை குறித்தும்
about him, அவன் எப்படி கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் மாறுவான் என்பதை குறித்தும், how he will become the empire of the Greek empire, அவனுடைய முடிவு, அவனுடைய மரணத்தை குறித்தும், about his end and death, அவன் மரணத்துக்கு பிற்பாடு அவனுடைய குடும்பம் எப்படி ஆகும் என்பதை குறித்தும், and what will happen to his family after his death. சகலத்தையும் முன் குறித்த தேவன் தன்னுடைய வேதத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். God who has predestinated everything has written it down in the scripture. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே, In Daniel chapter 8, தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அவர் 2 வெள்ளாட்டு கடாக்கள் யுத்தம் பண்ணுவதை தரிசனத்தில் காண்கிறார். a vision was given to him. He saw 2 rams fighting in the vision. அப்ப ஒரு வெள்ளாட்டு கடா என்பது மேதியா பெர்ஷியாவின் ராஜா என்று 20ஆம் வசனத்திலே கர்த்தர் தானியேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். In verse 20, the Lord is telling that one ram is the king of Media and Persia. மற்றொரு வெள்ளாட்டு கடா அது கிரேக்க தேசத்தின் ராஜா. Another rough goat is the king of Grecia. கர்த்தருடைய வாசிப்போம் தானியேல் 8:20 22 வரை. Daniel 8:20 to 22. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள், ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. இப்ப கவனமா கேளுங்க, இது உரைக்கப்பட்ட போது அலெக்சாண்டர் இந்த உலகத்தில் பிறக்கவே கிடையாது. Now listen carefully. When this was foretold, Alexander was not even born on this earth. இந்த தானியேல் 8ஆம் அதிகாரம் எப்போது அந்த தரிசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாருங்க, தெளிவா எழுதப்பட்டிருக்குது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாசார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் பெல்சாசார் ராஜா ஆளுகை செய்கிற 3ஆம் வருஷத்துல இந்த தரிசனத்தை அவர் காண்கிறார். We now see the timeline when this vision was given to Daniel. In Daniel 8:1 we see in the 3rd year in the reign of King Belshazzar, during the Babylonian empire, this vision was given to him. அதாவது வலு சர்ப்பத்தின் 3ஆம் தலை பாபிலோன், The 3rd head of dragon is Babylon, 4வது தலை மேதியா பெர்ஷியா, 4th head is Medo Persia. பாபிலோன் சில வருஷங்கள் ஆண்டு, அதற்கு பிற்பாடு மேதியா பெர்சியா இந்த உலகத்தை சில வருஷங்கள் ஆண்டு, அதற்கு பிற்பாடு தான் கிரேக் எழும்புது. அலெக்சாண்டர் அப்புறம் தான் பிறக்கிறான். Babylon ruled the world for few more years, and then Medo-Persian for few more years. It is after that Greek comes into power, only then Alexander was born. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அந்த அலெக்சாண்டரை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say about this Alexander? கிட்டத்தட்ட 33 வயதிலே இந்த உலகத்தின் பெரும்பகுதி அவன் சம்பாதித்தான். About the age of 33, he has conquered the major parts of the world. 33வது வயதிலே அவன் மரணம் அவனை தேடி வந்தது. At the age of 33, death came in search of him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய ராஜ்யம் அவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது, அவனுடைய குடும்பத்தார் அனுபவிக்க முடியாது. முழு உலகத்தை ஒரு மனிதன் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அவனோ அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ கூட பிறந்தவங்களோ அல்லது அவனுடைய பிள்ளைகளோ ஒருவரும் அனுபவிக்க முடியாது என்பதையும் கர்த்தர் முன்குறித்து விட்டார். The Lord has also predestinated that after his days, whether his children or his family or those who are born with him, even though he has conquered almost the whole earth, they cannot enjoy that kingdom. இதை தானியேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். We read this in Daniel chapter 11 verse 4. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும், ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல. Yet it is not to his posterity. No one from the family can enjoy that. அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல, அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டி போம். அப்ப நடந்தது என்ன? அலெக்சாண்டருக்கு 4 சேனாதிபதிகள், அந்த 4 சேனாதிபதிகளும் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை 4ஆக பகுத்து ஆண்டவர் சொன்னபடி, அதைத்தான் தானியேல் 8:22 படித்தோம். வானத்தின் 4 திசைகளிலும் அது பகுக்கப்படும், அந்த ராஜ்யம் பகுக்கப்படும். What happened after his death? He had 4 captains. They divided that into 4. That's what we read in Daniel 8:22. It will be divided to the 4 corners of the earth. இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு ராஜ்யத்துக்கு இப்படி சம்பவிக்கவே இல்லை. ஒரு ராஜ்யம் உடைந்தா 2ஆ உடையும். To any other kingdom it has not happened like this. If it is divided, it will be divided into 2. ஆனா சாம்ராஜ்யங்களை குறித்து படிக்கும்போது கடந்த
4 சாம்ராஜ்யங்களுக்கு இப்படி ஒரு நிலவரம் இல்ல. If we read about the empires, all the 4 past empires, they did not face this situation. இங்கே கர்த்தர் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு சொல்லுகிறார், அது 4ஆக பகுக்கப்படும். அதுவும் அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவனுடையவர்கள் அல்லாத, அவன் குடும்பத்தை சேராத, இரத்த சம்பந்தம் இல்லாத மற்ற மனிதர்களிடத்திலே தாண்டி போகும். Here the Lord is saying it will be divided into 4, not for his posterity, it will go to them which are not connected to the family, which is completely outside his family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அலெக்சாண்டரை பற்றி வேதத்தில் நீக்கப்பட்ட பகுதியிலே சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது. About this portion which is removed from the scripture Alexander, there are some important things. அவன் அந்த நாட்களிலே காணப்படுகிற பிரதான ஆசாரியனை சொப்பனத்திலே பார்த்தான். He saw the chief high priest during those days in his dream. இவன் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது, When he was going to fight against Jerusalem, அப்போது பிரதான ஆசாரியனும் சில ஜனங்கள் அங்கிட்டிருந்து வந்தார்கள். the high priest and some people were coming from the other side. அதற்கு விரோதமாக யுத்தத்துக்கு போன அலெக்சாண்டர் Went against them for battle. The Alexander, அவன் தன் குதிரையை விட்டு இறங்கி வேகமாய் போய் அந்த பிரதான ஆசாரியனுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்தான். he got down from his horse and went and lie down in prostration before that high priest. அப்படியே எருசலேமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போன அவன் யுத்தம் பண்ணாமல் திரும்பி வந்தான். Who went to fight against Jerusalem, he did not fight but he just returned. அவனுடைய ஜீவியத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. Such thing never happened in his life. எந்த நாட்டின் மேல் படையெடுத்தானோ அதை உடைய பிடித்து விட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். Whichever country is invading, the first thing is to capture them. அப்போது அவனுடைய முக்கியமான அந்த படைத்தலைவரை விசாரித்தார்கள், ஏன் இப்படி சம்பவித்தது. The captains asked why it happened. அப்போது அவர் சொன்னான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். Then he told, I saw a dream. இதே போன்ற ஒரு பிரதான ஆசாரி, இப்படி ஒரு மனிதனை நான் கண்டேன். I saw a high priest like this. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை பேசினார். The Lord spoke few things. அதனால இந்த தேசத்துக்கு விரோதமா எருசலேமுக்கு விரோதமா நான் யுத்தம் பண்ணவில்லை. Therefore I did not fight against Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 33 வயதில் அலெக்சாண்டர் மரிக்கும்போது, At the age of 33 when Alexander died, அவன் தன்னுடைய சேனாதிபதிகளை பார்த்து சொன்னான், looking at his captains, he said, என்னை அடக்கம் பண்ணும்போது என்னுடைய 2 கரங்களையும் பெட்டிக்கு வெளியில வைத்து அடக்கம் பண்ணுங்கள். when you bury me, keep both of my hands outside the coffin and bury me. என் சரித்திரத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஜீவியம் பாடமாக இருக்க வேண்டும். Let my life become a lesson for everyone who reads my history. 33 வயதிலே, at the age of 33, முழு உலகமும் கண்ட்ரோல்ல இருந்தாலும், almost the whole world was under his control. அதை அவனும் அனுபவிக்க முடியவில்லை. Neither he could enjoy. மரணம் வந்து விட்டது. Death came. இப்ப போகும்போது நான் வெறுங்கையோடு போகிறேன். Now while I leave with empty hands. இதைத்தான் யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றில் வந்து நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன். This is what Job says, naked came I thither and naked will I return. தீமோத்தேயுக்கு ஆவியானவர் எழுதும்போது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. When the Spirit of the Lord writes to Timothy, he says, we have not brought anything into the world, we are not going to take anything out from this world. ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட், a great scientist. அவர் படித்து வெளிநாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். He was a very important person in the foreign country. அவர் படித்து பெரிய ஆளா மாறி அந்த அரசாங்கம் அவர் கௌரவித்து பெரிய பதவியை கொடுத்து கொண்டு உட்கார வைத்தது. He studied and then the government honored him, gave them a highest position and made him to sit in that position. அப்போது நிருபர்கள் போய் கேட்டாங்க, இங்க எத்தனையோ வாலிபர்கள் உங்களை ரோல் மாடலா வைத்திருக்கிறாங்க, உங்களை பின்பற்றுகிறாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்ன? The reporters approached him and asked, many youths are keeping you as a role model, as an icon, what is the counsel you give to them? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Do you know what was the reply? இரவும் பகலும் பிரயாசப்பட்டேன், I tried, labored day and night. என் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கவில்லை. I did not spend time with my children. மனைவியோடு நேரம் செலவழிக்கவில்லை. I did not spend time with my wife. படித்தேன் ஆராய்ச்சி பண்ணினேன் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா இங்க ஒண்ணும் கிடையாது. I studied and spent a lot of time. Finally I achieved and I have come to this place. After I come and see here, there is nothing here. நான் இங்க வந்த பிற்பாடு எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தா இங்க ஒண்ணுமே இல்ல. After I have come here, I have went around, I looked everything, but there is nothing. Nothing, எம்ப்டியா உணர்றேன். I feel empty. ஆனா இதற்காக எத்தனையோ இரவுகளை, எத்தனையோ கடினமான உழைப்புகளை, எத்தனையோ உறவுகளை நான் இழந்திருக்கிறேன். But I have lost many nights and hardships. I have lost many relations because of this. இதைத்தான் வேதத்திலே சாலமோன் ஞானி சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அனுபவித்து வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை
மாயை. This is what Solomon says after enjoying everything under heaven, on the earth, everything is vanity and vanity. அப்ப அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில கிரேக்க சாம்ராஜ்யம் எதை காட்டுகிறது? In the life of Alexander, Greek Empire, what it shows? அதுவரையிலும் உலகத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள், குருமார்கள், பிரபுக்கள் அவங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான் கல்வி கற்க முடியும். Till that time, ஸ்கூலுக்கு அந்த நாட்கள் ஸ்கூல் மாதிரி அந்த குருகுலம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க மட்டும்தான் போக முடியும். எல்லா பிள்ளைகளும், எல்லா சாதாரண குடிமக்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்க முடியாது. During those days, only the children of the kings and those who are holding high positions, they can go and study those days. Not the children of every citizen can go and study. கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வந்த பிற்பாடுதான் ஞானம் முழு உலகத்திலும் பரவ ஆரம்பித்தது. எல்லாரும் படிக்கலாம் என்கிற சூழ்நிலை படிப்படியாய் பெருகினது. After Greek Empire rose to power in the earth, the situation changed step by step. It made everybody can study. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். Therefore we read in the book of 1 Corinthians, Jews are asking for sign, Greek looking for wisdom. 1 கொரிந்தியர் 1:22. 1 Corinthians 1:22. அப்ப உலக பிரகாரமான அந்த ஞானம், The worldly wisdom, இந்த விழுந்து போன ஞானம், this fallen wisdom, எத்தனையோ பேரை பாடுபடுத்தி, எத்தனையோ பேரை கொலை செய்து, எத்தனையோ பேருடைய ராஜ்யங்களை அபகரித்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் கடைசியில் அவனும் அனுபவிக்கவில்லை. அவனுடைய சந்ததியார், அவனுடைய பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள ஒருவரும் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. Though he made so many people to suffer, they killed many people and they took all those kingdom, but finally he could not enjoy it, nor his children or family could enjoy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே இந்த 5வது தலை என்ன செய்கிறது? Therefore the 5th head, what it does? உலக பிரகாரமான இப்ப பாருங்க, இன்னைக்கு மனிதன் பாஷையில பிரிந்து இருக்கிறான். If you look at the world, people are divided by language, தேசத்துல பிரிந்து இருக்கிறான், divided by nations, ஜாதியில பிரிந்து இருக்கிறான், divided by caste, மதத்துல பிரிந்து இருக்கிறான், divided by religion. ஆனா இவங்க எல்லாரும் பாருங்க ஒரே ஒரு காரியத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். எந்த வித்தியாசமும் இல்லாமல். அதுதான் கல்வி, உலக ஞானம். படிக்கணும். But they are all united in one thing, that is the wisdom of the world, that everybody wants to study and study. இப்ப தேவைக்கு படிப்பதல்ல, Not studying for need, பேருக்காக புகழுக்காக படிப்பது. studying for name and praise. ஒரு டிகிரி முடித்தாச்சுன்னா அது போதாது. அது ஒரு கௌரவ குறைச்சலாக இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இன்னொரு பெரிய டிகிரியா முடிக்கணும். If someone complete one degree, it is like low honor. They want to complete additional degree also. எதுவா இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி, தேவ ஆலோசனையின்படி நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, எங்க வேணாலும் போங்க, எந்த கண்ட்ரியிலும் போய் வேலை பாருங்க, தேவ சித்தப்படி. Whatever you want to study or wherever you want to go and work, any country, but let it be according to the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே இந்த 5வது தலை கிரேக்க சாம்ராஜ்யம் அது என்ன செய்கிறது? ஞானத்தை தேடி மனிதனை ஓடும்படியாய் செய்கிறது. அதிகமான நேரம் இந்த உலக ஞானத்துக்கு இடம் கொடுத்து ஸ்கூல், காலேஜ் மற்றும் பல்வேறு காரியங்களுக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம் நேரங்களை செலவழிக்கிறார்கள். The 5th head is the Greek Empire. It is the worldly wisdom, and what it does to man these days is it makes them to run after wisdom. In school or college they spend 10 hours, 12 hours for studying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதுக்கு பிற்பாடு போயிட்டு வந்த பிற்பாடும் திரும்ப அவர்களுக்கு தேவ சமூகம் இல்லை, வேதபாட கூட்டங்கள் இல்லை, காத்திரு கூட்டங்கள் இல்லை, சுத்திகரிப்பு கூட்டங்கள் இல்லை, தேவ சமூகம் இல்லை. மறுபடியும் படிப்பிலே மூழ்கக்கூடிய அளவுக்கு நாம் முதல் நாளில் பார்த்தபோல எகிப்தின் வல்லமை அவங்க மேல ஒர்க்லோட் அதிகமா ஏத்தி இருக்கிறான். But after coming back also, they don't have time to come to the church for the Bible study, tarrying meetings, sanctification meetings. But as we saw in the first day, like Egypt did, added more workload and they don't have time to see God. அதாவது சிலரை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு பிரிப்பான். Some he will make them to commit sin, separate from God. பாஸ்டர் எம்டி தாமஸ் அவர்கள் கனம் விருந்தினர் பாஸ்டர் எம்டி தாமஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் சொல்லுவாராம், வியாதிப்பட வைத்து தேவனை விட்டு பிரி. எப்படி பாவம் ஒரு மனிதனை தேவ சமூகத்தை விட்டு பிரிக்குதோ அதுபோல வியாதிப்பட்டவங்களுக்கு தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. As how sin separates a man from the presence of the Lord, Honorable Pastor M.T. Thomas used to say, as Pastor A.C. Thomas says, when he makes someone to become sick and separate from the presence of God, because when you are sick you cannot be in presence of God. நீங்க சரீரத்தில் வியாதிப்பட்டாச்சு, பலவீனப்பட்டாச்சுன்னா உங்களால ஜெபத்தில் இருக்க முடியாது. If you are weak, if you are sick in the body, you cannot sit in the prayer. அப்ப பாவத்தை ஒரு மனிதன் எப்படி எதிர்க்க வேண்டுமோ அதுபோல பாவமும் எகிப்து தான், வியாதியும் எகிப்து தான். அதையும் எதிர்க்க வேண்டும், பாவத்தை எதிர்ப்பது போல. Sin is Egypt, sickness is Egypt, as how a man
resists the sin, so also must resist sickness. நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் எதிர்க்கவில்லையே. You have not resisted in your fighting against sin till shedding of your blood. இப்ப மூன்றாவதாக இப்ப என்னன்னு சொன்னால் இந்த உலக ஞானம், உலக கல்வி இதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தை விட்டு அவன் பிரிக்கிறான். Now third example is now he is making the people of God to give more importance to the wisdom of the world. The world he studies and separates from the presence of God. உங்களுக்கு பின்பாக கொடுக்கப்பட்ட படத்திலே AI டெக்னாலஜியை பற்றி போடப்பட்டிருக்கிறது. The pictures given to you already, you see about AI technology. இது எப்படி மாற போகிறது? AGI டெக்னாலஜியாய் மாற போகிறது. How it is going to evolve into AGI technology. இன்னும் கொஞ்ச மாதங்கள்ல அது AGI வந்துவிடும். In a few months it will come as AGI. இப்போதே அது வந்துவிட்டது. Right now it has come already. ஆனால் அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள். But they have not published it yet. அதுல பல தீமைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். There are many wickedness, evil in it, so they are saying it. வெகு சீக்கிரத்திலே இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக ASI டெக்னாலஜியாய் மாற போகிறது. Very soon before the second coming of Jesus is going to evolve into ASI. அதாவது மனிதனை விட அதிக ஒரு சூப்பர்மேன் மாதிரி அதிக சக்தி வாய்ந்ததான வல்லமைகள். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். கீழுள்ள வசனங்களை படித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு யுத்தம் பண்ணக்கூடிய இடங்கள்ல இப்படித்தான் அது போய் ஏறுகிறது. We saw in Joel chapter 2 one verse, and you can read the below verses. That's how it's going to become more powerful like a superman in the places where wars and battles are going to happen. அடுத்தபடியாக இன்றைக்கு டெக்னாலஜியிலே சொல்லுகிறார்கள் IoT என்று சொல்லுகிறார்கள். 2.0. Next in the technology there is IoT 2.0. அதாவது IoT என்றால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். IoT means internet of things. 2.0. 2.0. கர்த்தருடைய நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இப்போது உள்ள இன்டர்நெட்டை வைத்து அந்திகிறிஸ்து ஆட்சியை நடத்த முடியாது. ஏன்னா இங்கேயே சில இடங்கள்ல சிக்னல் கிடைப்பதில்லை. We saw in the past days with the existing internet, Antichrist cannot rule because even now we don't get proper signal in some places. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படியானால் இனிமேல் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் இன்டர்நெட்டை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அதைத்தான் வெளிப்படுத்தல் 13:5 படித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பவர் என்கிற வார்த்தை அது குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் இன்டர்நெட், அது நியூமரிக்கல் டிஜிட்டல் வேல்யூவை காட்டுகிற எந்த ஒரு காரியத்தையும் கம்ப்யூட்டரில் இயக்குவதற்கு அது நியூமரிக்கலாய் மாற்றப்படுகிறது. டிஜிட்டல் வேல்யூ. And that's what we read in Revelation 13:15, the word power. It shows about quantum computing, quantum internet. It is converting everything into digit for working in numerical values. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இதுக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்துல இதுவரைக்கும் ஸ்மார்ட் போன் இல்லாம எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன், வயதான பாட்டி கையிலையும் ஒரு சின்ன பிள்ளை கையிலையும் ஸ்மார்ட் போனை நாம் பார்க்கிறோம். Now if in the world we see no one without the smartphone, even in the hands of a small child or in the old mother. அப்ப இன்றைக்கு வரக்கூடிய போன்ஸ்லயே அந்த AI டெக்னாலஜி வந்து கொண்டிருக்கு. புதிய போன்ஸ் பாத்தீங்கன்னா AI டெக்னாலஜியோட வருகிறது. If you look at the new models of mobile, it is coming already with AI technology inbuilt. அப்ப அது என்ன சொல்லுகிறது? இப்ப ஒரு குடும்ப வாழ்க்கை சரியில்லையா, உங்களுக்கு ஏற்ற துணை இல்லையா, ஏற்ற கணவன் இல்லையா, அல்லது ஏற்ற மனைவி இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா, கவலைப்படாதீங்க. அப்போ அந்த ஏஐ என்ன செய்து ஒரு மனிதனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாகவும் பாய் ஃப்ரெண்டாகவும் மாறப்போகிறது. Right now it is saying if you have a problem, if you don't have a proper match, you don't have a proper husband, proper wife, it says that it is going to evolve into a boyfriend or a girlfriend to a person. வெளிநாட்டிலே சில பெண்கள் அதை ஏஐயை தனக்கு துணையாக மாற்றி இருக்கிறார்கள் இப்போதே. Right now in abroad some women they turned AI as its match. அப்ப வெளிப்படுத்தல் 13:15 சொல்லப்பட்ட அந்த சொரூபமாகிய ரோபோக்குள்ள இந்த டெக்னாலஜி புகுத்தப்படும் போது அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில முழு உலகத்திலும் மிகவும் சக்தி வாய்ந்த அதான் ASI டெக்னாலஜியோ அல்லது நாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் OI. As we saw in Revelation 13:15, when this power is given to that image of the beast, all over the world it is going to evolve into ASI, and next is like OI, organized internet. ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். Organized intelligence. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இதுவரைக்கும் உலகத்தில் அது வரவில்லை. Till now it has not come into the world. ஆனா ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. But research is going on. அதை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. The world is heading towards it. இது எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்கதரிசனங்களே, முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளே. All these are pre-told prophecies in the world, predestined words of God. யார் இந்த வார்த்தை?
Who is this word? தேவனே அந்த வார்த்தை. The Lord is this word. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யார் தெரியுமா? தேவன் தான் அந்த வார்த்தை. Every word written in the scripture, who is that word? It is the Lord. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning there was word, the word was with God, and the word was God. இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார், வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், எல்லாம் ஒளிந்து போகலாம், ஆனா என்னுடைய வார்த்தையில ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போவதில்லை. Jesus says in his preaching that the heaven and earth may pass away, but my word will never pass away. Even a jot or a tittle will change. அப்ப இன்றைக்கு பாருங்க, பலரும் இந்த ஏஐ கிட்ட தான் ஆலோசனையை கேட்டு பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள். பலருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. If you look at now, many people are taking counsel from this AI and it is destroying many family life. நாம் நேற்றைய தினத்திலே கேள்விப்பட்டோம், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதன் இந்த ஏஐ ஆலோசனையை கேட்டு வயதான தாயை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டான். We heard in the past days in America, a man took counsel from AI, he killed his old aged mother and he also committed suicide. இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் இந்த உலகத்திலே அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, திருவேண்டரத்துல பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. Many things are happening here and there, even in India and Trivandrum, many places such things are happening here and there. அப்ப ஐந்தாவது தலை, அது விழுந்து போன ஞானம். எல்லா தலைக்கும் ஞானம் இருந்தாலும் இந்த ஐந்தாவது தலை ஞானத்துக்கென்றே உருவாக்கப்பட்ட தலை. The fifth fallen head is wisdom, though wisdom is there for all the fallen heads, but the fifth head is specially designed for wisdom itself. நீங்க அந்த தரிசனத்தை கீழே படித்தால் தானியேல் 8ஆம் அதிகாரத்துல கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆக உடைந்து அந்த 4ல ஒன்று சிரியா, அந்த சிரியாவில் அந்தியோகியாவில் எபிபானஸ் என்கிற ஒரு ராஜா எழும்பினான் என்பதை அந்த தரிசனத்தில் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. And it is continued to written in chapter 8. If you read, 4 kingdoms divided, one is Syria, and in Antioch a king called Antioch Epiphanes has risen. அந்த எபிபானஸ் என்ன செய்தான்? Antioch, this Epiphanes, what he did, தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான். he committed sacrilege in the temple of God. தேவாலயம் தீட்டுப்படும் என்பதை தீட்டுப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் முன்குறித்தார். பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே தானியேல் இருக்கும்போதே இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. This vision was given to Daniel in the Babylonian empire, that the temple of God will be desecrated. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே 2300 ராப்பகல் பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்பட்டிருக்கும், பின்பு அது சுத்திகரிக்கப்படும். In Daniel 8, for 2300 nights the temple of God will be defiled and then it will be cleansed. 8:14 தானியேல். Daniel 8:14. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். 2300 ராப்பகல், 2300 days and night. டேஸ் அண்ட் நைட்ஸ், வெறும் நைட்ஸ் அல்ல. அப்ப 2300 ராப்பகல் அது தீட்டுப்பட்டிருக்கும். It will be defiled for 2300 days and night. அப்ப எழுத்தின்படியான தேவாலயம் தீட்டுப்படும் என்பதை கர்த்தர் முன்குறித்திருந்தார். The Lord has predestinated the literal temple will be desecrated, or it will be made. சொல்றீங்க, சிம்பிளா சொல்லுங்க, அந்த வசனத்தில் உள்ளது அப்படியே சொல்லுங்க. 2300 ராப்பகல் தீட்டுப்பட்டிருக்கும். It will be defiled for 2300 days and night. அப்ப நடந்தது, அப்படியே நடந்தது. It happened so. அந்தியோகியா எபிபானஸின் மூலமாக 3 விதங்களில் அவன் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். Antiochus Epiphanes, he defiled the temple of God in 3 ways. இதெல்லாம் கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய பிரிவுகளாக இருக்கிறது. These are the divisions of the Greek empire. அபிஷேகத்தின்படி இப்போது கிருபையின் காலத்தில் நாமே தேவனுடைய ஆலயம் என்று பார்த்தோம். We saw by anointing in the grace period we are the temple of God. நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் இந்த எபிபானஸின் ஆவி, இந்த கிரேக்க ஆவி என்ன செய்கிறது? கொண்டு வந்து நமக்குள்ள இந்த 3 விதமான தீட்டுகளை வைக்கிறது. These days the spirit of this Epiphanes, it is bringing these 3 defilements in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவன் முதலாவது பாலாக்கும் அருவருப்பு என்கிற பலிபீடத்தை உண்டாக்கினான். First he made an altar of abomination, of desolation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இரண்டாவதாக, secondly, அவன் ஜூயஸ் என்கிற ஒரு சிலையை கொண்டு வந்து நிறுத்தினான். he installed an idol called Zeus. அந்த ஜூயஸ் என்கிற சிலை பெரும்பான்மையாக கிரேக்கர்கள் கல்விக்காக அதிகமாக இதை தேடுவார்களாம். The Zeus, mostly these Greek people look after for education. அது கிரேக்கர்களுடைய தேவதை. It's an angel of Greek. அது கிரேக்கர்களுடைய தெய்வம். அது It's a god of Greek. அதை கொண்டு வந்து தேவாலயத்துக்குள்ளே வைத்தான். He brought that idol and kept it in the house of God. மூன்றாவதாக பன்றியின் இரத்தத்தை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்தான். Thirdly, he brought the blood of the swine into the temple of God. இதைத்தான்
கர்த்தர் முன்குறித்து அறிவிக்கிறார். 2300 ராப்பகல்ல எவ்வளவுதான் தலைகளை ஜெபிச்சாலும், எத்தனை பரிசுத்தவான்கள் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் அந்த தீட்டு போகாது. 2300 ராப்பகல் முடிந்த பிற்பாடு தான் அது சுத்திகரிக்கப்படும். This is what the Lord foretold in the prophecy. For 2300 days and night, no matter how much you pray or any saint pray, the defilement will not go. It will be after those set days only. அப்ப இன்றைக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? Today in our life, what does it show? நாம் கடந்த நாட்களில் பலிபீடத்தின் சத்தியத்தை கேட்டோம். நாம் தேவனுக்கு நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். We heard in the past days about the truth of altar. We have to surrender to God as a sacrifice. தேவ சித்தத்தினாலே கர்த்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். According to the will of God, we must surrender to God and to the saints. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்காக தங்கள் சரீரங்களை அக்னிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். Shadrach, Meshach, Abednego, they offered their bodies unto fire for the Lord. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான பிள்ளை ஈசாக்கை கர்த்தருக்கு பலியாய் கொடுத்தான். Abraham gave his only son Isaac as an offering unto the Lord. ஈசாக்கு தன்னுடைய ஒரே மகள் எப்தா தன்னுடைய ஒரே மகளை கர்த்தருக்காக கொடுத்தான். Jephthah gave his only daughter for the Lord. இதெல்லாம் பலிபீடத்தின் அனுபவம். This is the experience of the ஆனா altar. பாலாக்கும் அருவருப்பு என்று சொன்னால் இன்றைக்குள்ள டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கு பல்வேறு காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நீங்க சாதாரண மொபைலை பார்த்தாலும் மனது தீட்டுப்படுகிறது. But the abomination of desolation means even if you look at the mobile, if you have a casual look, your mind is defiling. படிக்கிற பிள்ளைகள் படிப்புக்காக அதை உட்கார்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தாலும் தேவையில்லாத அருவருப்பான காரியங்கள் முன்பு வந்து விழுகிறது. Even the children studying, if they sit and see something for the studies, abominations are coming and falling before their eyes. தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. There is no need to go in search of it. நீங்க படிப்புக்காக அதை ஓபன் பண்ணாலும் Even if you open for your அது studies, தேவையில்லாத காரியங்கள் வந்து விழுகிறது. many unnecessary things will come and fall before your eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடுத்து இந்த டெக்னாலஜி வந்த பிற்பாடு மனிதனுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படுகிறது. Next, after the technology come, all the secrets of the man are becoming open. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து போஸ்ட் பண்றாங்க டெய்லி தங்களுடைய வாழ்க்கையை. Everyone is taking their life and they are posting it in the open. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. It happened so in one place. குடும்பமாய் ஒரு ஊருக்கு போனார்கள். As a family they went to a place. அப்படியே கேட் வாசல்ல நின்னு ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணாங்க. நாங்க இந்த ஊருக்கு போறோம், இத்தனை நாள் கழித்து வருவோம். They stood at the gate, they took a picture, posted, we are going to so and so place, we will return on so and so date. ஒரு கூட்ட திருடர்கள் அந்த வீட்ல வந்து 2-3 நாள் இருந்துட்டு எல்லாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு அவங்க வர்றதுக்கு முத நாள் கிளம்பி போனாங்க. A group of thieves came to their house, they stayed for 2-3 days, enjoyed, and whatever they have to steal they have stolen it, and they left a day before they are arriving. தேவ சமூகத்துல சொல்லக்கூடிய காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். I will tell whatever is meant to be told in the presence of God. இது போல உலகத்துல பிரபலமான தலைவர்கள், பிரபலமான மனிதர்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை வெளியரங்கமானபடினால் தற்கொலை செய்து கொண்டார்கள். So also many famous people, famous leaders, because their personal life is out, they have committed suicide. அப்ப இதுதான் பாலாக்கும் அருவருப்பு என்கிற பலிபீடம். This is the altar of abomination of desolation. அப்ப அருவருப்பு என்று சொல்லும்போது கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று அங்க வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இந்த டெக்னாலஜில இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அதிகமாக. It is listed about abomination, 6 things God hates, 7 things God abomination to God. All these things are happening now because of this technology. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் கடைசி 27 வசனத்தில் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் சியோனுக்கோ எருசலேமுக்குள்ளே நுழைவதில்லை. Revelation 21, the last verse we see, anything that worketh abomination, it will not enter into Zion or Jerusalem. அடுத்தபடியாக ஜூயஸ் என்கிற சிலை. Next, the idol of Zeus. அது பிரதானமாக கல்விக்காக தேடுகிறதா ஞானம். நான் சொன்ன இதுவரைக்கும் predominantly they look that idol for wisdom. That's what so far I have mentioned about wisdom. நல்ல விசேஷித்த தெய்வீக பெற்றோர் கூட தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாய் படிப்புக்கு இடம் கொடுத்து விட்டு தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறதில்லை. பிற்பாடு இந்த பிள்ளைகளுக்கு சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது அவருடைய ஜீவியத்தில் நிற்க முடியாமல் போய் விடுகிறது. Even the divine parents, they are not bringing the children to the presence of God, but they give importance to studies and education. But later days, when they face problems and trials, they are not able to withstand those things. நம்முடைய முற்பிதாக்கள் வாரத்துல சனிக்கிழமை வந்து தேவனுடைய பாதத்தில் இருக்கணும் ஒரு காத்தர் கூட்டம் வைத்திருக்கிறாங்க. Our forefathers has appointed Saturday tarry meeting that we have to come and sit at the feet of the Lord. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்குள்ள டெக்னாலஜியை நம்முடைய முற்பிதாக்கள் பார்த்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் தெரியுமா? தினந்தோறும் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. I believe if our forefathers had seen the technologies of today,
they would have appointed that we should come and sit at the feet of the Lord every day. ஏனென்றால் வாரத்துல ஒரு நாள் வந்து அது தேவ சமூகத்துக்கு தாமதமா வந்து நீங்க பெற்றுக்கொள்கிற கொஞ்சம் அபிஷேகத்தை வைத்து இந்த பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்துல வாழவே முடியாது. Because one day in a week that you come late and the limited anointing what you get, with that anointing you cannot live the sinful world. பாபிலோனிலே தானியேல் ஜெபித்தான், எப்போதும் அவன் 3 வேளை ஜெபித்துக் கொண்டே இருந்தான். Daniel was in Babylon, but he prayed always 3 times a day. ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தனக்கு தானே தீர்மானம் பண்ணிக்கொண்டான். He made a decision that I will not defile myself with king's meat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேசத்திலே ஒரு பிரச்சனை வந்தபோது நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டு சொல்லாதவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை என்று சொல்லிவிட்டான். When Nebuchadnezzar saw a dream and said, no, whoever is not interpreting, everyone will be cast to death. ஆனா தானியேல் தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து தேவன் அந்த ஞானத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினால தான் தன்னுடைய ஜீவனையும் தப்புவித்தான், சிநேகிதர்கள் ஜீவனையும் தப்புவித்தான், உலக மனிதர்களும் மரித்து போகாத வண்ணம் மரணத்துக்கு அவர்களை தப்புவித்தான். Because Daniel went and sat at the feet of the Lord, prayed to the Lord, and by the wisdom of God, when he understood and he delivered not only himself, his friends, even the people of God from death. உதாரணமா பாருங்க, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து இருக்குது. Now let's for example, we see the advanced technology. இப்ப நான் ஒரு சொப்பனம் கண்டேன். I see a dream. எனக்கு மறந்து போச்சு. I forgot it. இப்ப நீங்க AI ட்ட கேளுங்க. Now you may ask AI. இனி வர போகிற AGI ட்ட கேளுங்க. Or ask AGI which is going to come. எந்த வெப்சைட்டுக்கும் போங்க. Or you can go to any website. எங்கேயும் போய் தேடுங்க. Go and search anywhere. யாருக்கிட்டையும் கேளுங்க. Ask anyone. சொல்ல முடியுமா? Can they say? இன்றைக்குள்ள அறிவை வைத்து பிசாசின் ஞானத்தை வைத்து ஒரு மனிதன் கண்ட சொப்பனத்தை சொல்ல முடியுமா? With the present wisdom, with the wisdom of the devil, the fallen wisdom, can they say the dream seen by a man? ஆனா தேவனுடைய பாதத்திலே ஒரு வாலிபன் தரித்திருந்த போது, தேவனோடு பேசின போது, தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட போது சொல்ல முடிந்தது. ஆகவே பிசாசின் எல்லா ஞானங்களை பார்க்கலாம் பெரிய ஞானம் தேவ ஞானம். But when the youth, when he sat at the feet of the Lord, when he prayed unto the Lord, he was able to tell it. Therefore, the wisdom of God is better and it is greater than all the fallen wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே தேவ ஞானத்தை கொண்டு உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம், தேவ ஞானத்தை கொண்டு உங்களுடைய படிப்புகளை படிக்கலாம். Therefore, with the wisdom of God, you can do your work and you can study your studies. அந்த தேவ ஞானத்துக்காக ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சுவோமாக. Let's cry unto the Lord for that godly wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கோயம்புத்தூர் சென்டர்ல ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போயிருந்தேன். I went to Coimbatore Center for a Bible study. சொல்ல வேண்டாம் சமயம் இல்லைன்னு நினைச்சேன். I thought I will not say because we don't have time. ஆனா சிலருக்கு அதை புரிந்து கொள்வதற்காக இதை சொல்றேன். But for some to understand, I tell this. அப்ப அது பரலோகமா நரகமா என்று அன்றைக்கு பாஸ்டர் லூக்கா அவர்கள் தான் அங்க இருந்தார். Pastor Luke was there. It was about heaven or hell. அப்ப அந்த கிணத்து கடவுல பழைய அந்த சென்டர் ஃபெய்த்தம்ல நடந்தது 5 நாட்கள். In the old center faith of Kenneth Kadavu, it happened for 5 days. ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு சகோதரன் எழும்பி சாட்சி சொன்னார். Monday morning a brother gave testimony. அவர் அங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கிறார். அவர் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர். He is working in a big company. He belongs to Nagarkoil. அவர் நான் தமிழ்ல மட்டும் சொல்றேன், சமயம் இல்ல. அப்ப ஒரு பெரிய அவர் என்ன செய்தார், ஒரு கம்பெனில வர்க் பண்றார். மிகவும் பெரிதான ஒரு எந்திரம், ஒரு மெஷின். அவர் என்ன செய்கிறார், அதுதான் அந்த மெஷினுக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் திடீரென்று அது பழுதடைந்து விட்டது. அது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஆகவே என்ன செய்தார், அந்த கம்பெனி வெளிநாட்டிலிருந்து ஆட்களை வரவழைத்தாங்க. யார் தயாரித்தாங்களோ அங்கேருந்து ஆள்கள் அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக இருந்து பார்க்குறாங்க. அதில் என்ன பிரச்சனை என்றே கண்டுபிடிக்க முடியல. அப்போ அது கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இவருடைய பொறுப்பில் இவர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ இவர் என்ன செய்தார், தன்னுடைய எத்தனையோ வருஷ அனுபவத்தை பயன்படுத்தினார். அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்து முடியவே இல்லை. அப்போ நடந்தது என்னவென்றால், இவர் போய் தேவனுடைய பாதத்தில் விழுந்தார். இரவெல்லாம் ஜெபித்தார், ஒரு முழு இரவு ஜெபித்தார், அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம். அதோடு அவர் ஜெபித்து முடிக்கும்போது ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் அவர் கம்பெனியில் காணப்பட்ட அந்த பெரிய மிஷின் அவர் முன்பாக இருக்கிறது, அந்த எந்திரம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ அங்கே அதை பார்த்தபோது ஒரு வெண் வஸ்திரம் தரித்து ஒருவர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அந்த மிஷினில் ஒரு குறிக்கப்பட்ட பார்ட்டை ஓப்பன் பண்ணார். அப்புறம் உள்ளே கைவிட்டார். ஒரு சின்ன நட்டுமாய் ஒன்று இருந்தது. அந்த ஸ்பானரை இவர் கண் முன்பாக காட்டுறார். இப்போ 12, 13 போட்டிருக்கோம் இல்லையா ஸ்பானர். அப்போ எந்த ஸ்பானரை யூஸ் பண்ணுங்கிறத அவர் கண் முன்னாடி காட்டிட்டு அதை அவரே திறக்கிறார். திறந்துட்டு உள்ளே கையை விடுகிறார். ஒரு பொருள் காணப்படுகிறது, அது அடைத்து இருக்கிறது. அதை எடுத்து இவர் கண்களுக்கு முன்பாக வெளியே தூக்கி போடுறார். மறுபடியும் அவரே எல்லாவற்றையும் சரி செய்து
போய் சுவிட்சை ஆன் பண்ணபோது அந்த மெஷின் ஓட ஆரம்பித்தது. உடனே இவர் ஜெபத்தை முடித்துவிட்டு புறப்பட்டு போனார். எத்தனையோ மாதங்கள் இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது அந்த கம்பெனியில். வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே தங்கியிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் உடனே போனார். அங்கே போய் ஆண்டவர் அவருக்கு முன்பாக என்ன செய்து காண்பித்தாரோ அதை அப்படியே அவர் செய்து காண்பித்தார். சுவிட்ச் போட்ட போது மெஷின் ஓட ஆரம்பித்தது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உலக ஞானத்தை கொண்டு இன்றைக்கு உலக ஜனங்கள் படிக்கலாம், உலகத்தில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, தேவ ஞானத்தை கொண்டு, பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஞானத்தை கொண்டு, தானியேலை போல ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து நீ அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு செய்வையானால் உன்னுடைய உலக வேலையை பார்க்க முடியும், உலக படிப்பை படிக்க முடியும். இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், அந்த விழுந்து போன ஞானத்தை, அந்த பிசாசின் தந்திரத்தை நீ பகுத்தறிந்து நீ குடும்பமாய் தப்பித்துக் கொள்ள முடியும். Therefore the Bible says the worldly man he may work according to the worldly wisdom, but if you rely on the heavenly wisdom that comes from heaven, and you can do your studies, you can do your work, and everything you do, and you can discern that fallen wisdom, and you and your family can escape from it. ஆகவே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையுடைய படிப்பு, எனக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டம், மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டம். Therefore in the worldly studies I am finding it difficult to study chemistry or maths. இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க எதுவுமே படிக்காதீங்க, ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சு வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஐடி படிச்சு வேஸ்ட். ஏனென்றால் இந்த ஏஐ என்ன செய்கிறது, ரீப்ளேஸ் பண்ணுது. வெளிநாடுகளில் எத்தனையோ பேருக்கு வேலை போய்விட்டது. Now they are telling studying engineering is waste or IT is waste because AI is replacing people, and in abroad lot of people already have lost their jobs. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு வரும்போது, when you try to study hard and come to work, அன்றைக்கு உங்க வேலையை வந்து நீங்க வேலை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம், ஆகவே இந்த ஏஐ வைத்து பார்த்துக் கொள்கிறோம். Then they will tell you don't have to work, we will not pay you, we will get the work done through AI. இன்றைக்கு உலகத்தில் அப்படித்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், மிலிட்ரியில், அமெரிக்காவில் மிலிட்ரியில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், மெடிக்கல் ஃபீல்டில், எல்லா ஃபீல்ட்லையும் நான் சொன்னது போல ஒசாகா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரிசர்ச்சர் அந்த ரிசர்ச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் செய்ய வேண்டிய வேலையை தன்னை போல ஒரு ரோபோவை உண்டாக்கி செய்து கொண்டிருக்கிறார். As I already told, now AI has come in all the fields like police, army, and even in the medical field. As I told in Osaka University, that researcher, he made a robo and he is getting all his works done through that robo. ஆகவே தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore receive the wisdom of God. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், if anyone lack wisdom in you, கர்த்தரிடத்திலே கேளுங்கள். ask from the Lord. சாலமோனை போல கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டு ஜெபம் பண்ணுங்கள். Ask to God for wisdom like Solomon prayed. அப்போது நீங்கள் கேட்காத ஐஸ்வரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Then God will give you the riches which you did not ask. நீங்கள் கேட்காத ஆயுசு நாட்களை கொடுப்பார். He will give you length of days which you did not ask. நீங்கள் கேட்காத சத்துருக்கள் பிராணனை கொடுப்பார். Give the life of your enemies which you did not ask for. ஆகவே தான் பேதுரு கொரிந்தியரிலே படிக்கிறோம். Therefore read in Corinthians, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், the prince of this world, நம்முடைய மகிமையின் கர்த்தரை அறியவில்லை. they did not know the glorious Lord. தேவ ஞானம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. The wisdom of God is hidden from them. ரோம சாம்ராஜ்யத்துக்கு இயேசுதான் மெய்யான தேவகுமாரன் என்று தெரியவில்லை. தெரிந்திருக்குமானால் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். Roman Empire did not know Jesus is the true son of God. Had they known, they would not have crucified on cross. அதை 1 யோவானிலே நாம் படிக்கிறோம். தேவ ஞானத்தை பற்றி பேசிவிட்டு அடுத்து சொல்லுகிறார். We read this in 1 John. After mentioning about the wisdom of God, he continues to say, 7ஆம் வசனத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 Corinthians 2:7, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஆகவே தேவ ஞானம் ஒரு ரகசியம். We speak the wisdom of God in a mystery, even hidden wisdom, which God ordained before the world unto our glory. So the wisdom of God is a mystery. சரி, இந்த தேவ ஞானம் இல்லாவிட்டா நம்ம வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும்? Now if we don't have the wisdom of God, what happens in our life? அதுதான் 6வது தலை. That is the 6th head. இதோட முடிக்கிறேன். I will stop with this. 7வது தலையை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்து விட்டோம். It's about 7th head we saw yesterday. இன்னும் தியானிப்பதற்கு எத்தனையோ தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. There are many more prophets to meditate. ஆனால் ஓரளவுக்கு நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்வோம். But let us try to understand to certain extent. 6வது தலை ரோம சாம்ராஜ்யம். 6th head is Roman Empire. இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்தது? What did this Roman Empire do? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. It crucified our Lord Jesus Christ on the cross. இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்தது? What did the Roman Empire did? தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டது, சுட்டரித்தது. It destroyed, burnt the temple of God. ரோம சாம்ராஜ்யத்திலே அதுவும் கூட பாருங்க, தேவன் இயேசு தீர்க்கதரிசனமாய் அறிவித்தார்.
Even about this, Jesus prophesied as a prophecy. எப்படி 2300 ராப்பகல் தேவாலயம் தீட்டுப்பட்டிருக்குன்னு சொன்னாரோ, As how he said 2300 days and night the temple of God will be defiled. அதுபோல லூக்கா 19 அதிகாரம் 41 வசனம் முதல் வாசிக்கும்போது இயேசு அந்த நகரத்தை, எருசலேம் நகரத்தை, ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். Jesus shed tears looking at the temple of Jerusalem as we read in Luke 19:41 onwards. அப்ப அவர் ஏன் கண்ணீர் விட்டார்? Why did he weep? கிபி 70ஆம் ஆண்டு தீத்து ராயன் மூலமாக அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. In BC AD 1819 by AD 70 1817 by Caesar that the temple was destroyed. தீத்து ராயன் By the Caesar. டைட்டஸ் By Titus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையாகட்டும். Glory be to the name of the Lord. இதை இயேசு முன்கூட்டியே அறிவித்துட்டார். லூக்கா 19:41 லிருந்து 44 வரை. Jesus foretold this in Luke 19 from 41 to 44. முன் அறிவித்து விட்டார். He foretold this. அறிவித்ததோடு நிற்கவில்லை. He did not stop there. இயேசு அதை பார்த்து கண்ணீர் விடுறார். Jesus looking at it and he was weeping. அப்ப நான் அந்த ஆலயம் இடிப்படுவதற்கு தான் அவர் கண்ணீர் விடுறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். I was thinking he was weeping because the temple is going to be destroyed. ஆனா கர்த்தர் ஒரு முறை சொன்னார், இப்ப சமீபத்துல, But recently the Lord told me once, அந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, not only the temple is going to be destroyed, அந்த ஆலயம் அன்றைக்கு இடிக்கப்பட்டதனால, வெறும் மதில் சுவர் இன்றைக்கு இருக்கிறதுனால, இன்றைக்கு நடக்கிற எல்லா யுத்தங்களும், இஸ்ரேல் அரபு யுத்தங்கள், ஈரான் யுத்தம், இஸ்ரேல் யுத்தம், இனிமேல் இந்த உலகத்தில் நடக்க போற 3ஆம் உலக மகா யுத்தம், எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த ஆலயம் தான். Because the temple was destroyed, now only one wall is remaining, and the reason for all the battles now happening, Iran-Arabic war and also the third world war, everything, the reason is the temple of God. கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து விட்டார்கள். 3ஆம் உலக மகா யுத்தத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் மரிக்க போகிறார்கள். So far lakhs of people already died in the third world war. Millions of people are going to die. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஆலயம் இடிக்கப்படும் போது அதன் நிமித்தமாக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட யுத்தங்கள் நடைபெறும், எத்தனை ஜனங்கள் மரித்து போவார்கள், இதை தூர பார்வையிலே கண்ட இயேசு கண்ணீர் விட்டார். The reason is when the temple is destroyed, how people are going to be impacted, how many people are going to die. Jesus saw this and fall and he was weeping for that. மாத்திரமல்ல, இயேசு அது இடிக்கப்படும் என்று முன்னறிவித்தார். Also Jesus foretold it will be destroyed. அப்ப ரோம சாம்ராஜ்யம் இயேசுவை சிலுவையில் அறைந்தது. The Roman Empire crucified Jesus on the cross. அதாவது இயேசு தம்முடைய சரீரத்தை ஆலயம் என்று சொல்லுகிறார். Jesus says his body as the temple. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன், எழுப்புவேன். Destroy this temple, this body, I will build it in 3 days. அவங்க உடனே எழுத்தின்படியான ஆலயத்தை நினைச்சிட்டாங்க. They immediately thought the literal temple. அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று படிக்கிறோம். And we read that he said this about his body, the temple. அப்ப எழுத்தின்படியான ஆலயத்தை இடிப்பதற்கு முன்பாக, Before the literal temple be destroyed, இயேசு என்கிற தேவாலயத்தை, நடமாடும் தேவாலயத்தை அவர்கள் இடித்தார்கள், கொன்று போட்டார்கள். Jesus, the walking temple of God, they destroyed, they killed him. அதைத்தான் 1 கொரிந்தியரிலே 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். This is what we read in the book of 1 Corinthians chapter 2. தேவ ஞானத்தை பற்றி பேசிவிட்டு, After speaking the wisdom of God, இந்த தேவ ஞானம் ரோம சாம்ராஜ்யத்துக்கு இல்ல, this godly wisdom was not with the Roman Empire. இயேசு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக இறங்கி வந்த தேவகுமாரன் என்று அவர்களுக்கு தெரியாது. They don't know Jesus came down for the salvation of the mankind, the Son of God. அப்படி தெரிந்திருந்தால், Had they known, 8ஆம் வசனத்தில், verse 8, அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. which none of the princes of this world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. இப்ப நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். Now we all know this. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இயேசு நம்முடைய இயேசு மெய்யான தேவன், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார், இவ்வளவாய் பாடுபட்டார். We all know that Jesus, the true God, he was crucified on the cross for our sins and he suffered all these things. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு ரோம சாம்ராஜ்யத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். About 2000 years ago he was crucified on the cross by the Roman Empire. அதுதான் வலுசர்ப்பத்தின் 6வது தலை, மிருகத்தின் 6வது தலை, அந்திகிறிஸ்துவின் 6வது தலை. That's the 6th head of the dragon, 6th head of the beast and Antichrist. அந்த தலை இப்போது நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? Do you know that head what is doing now in my life and your life? அவர்களாவது இயேசு மெய்யான தேவன் என்றும் உலக இரட்சகர் என்றும் விழுந்து போன மனுக்குலத்துக்காக அவன் அடைய வேண்டிய தண்டனையை அடையும்படியாய் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்றும் அவர்களுக்கு தெரியாது. They don't know that he was the Son of God, the Savior of the world, came down from heaven to redeem man from his fallen state. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், But in our life, நாம் எல்லாவற்றையும் இயேசுவை பற்றி அறிந்து
After knowing everything about Jesus, அனுபவித்து experiencing, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இந்த 6வது தலை என்ன செய்கிறது? என்னை கொண்டு நீங்கள் ஒத்துக்கொண்டால், எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்களோ எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கொள்றேன், என்னை கொண்டு அனுதினமும் அவரை சிலுவையில் அறையபடி பண்ணுகிறான். the sixth head, what he is doing in me, I admit. I don't know how many of you admit, but he makes me to crucify Jesus every day. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள்ல மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து அங்கே ஆவியானவர் பேசுகிறார். The Spirit of God is speaking about the experience of again crucifying Jesus on cross in Hebrews 6 verses 4 to 6. நாம் காலையில் கேட்ட சத்தியத்தின்படி, As we heard the truth in the morning, யாருக்கெல்லாம் மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னிக்க முடியவில்லையோ, மறக்க முடியலையோ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இங்க படிக்கிறோம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். and we read here in 6:4 of Hebrews, enlightened once. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு என்பது எப்போது இயேசு நமக்கு மெய்யான ஒளியாய் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தாரோ, எப்போது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமோ, அந்த மெய்யான ஒளி இயேசு நமக்குள்ளே வந்தார். Enlightened once means when we were saved, when we received the forgiveness of sin, that a true light has come into us. அப்ப ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றோம். We were enlightened once and received the forgiveness of sins. இயேசு என்கிற மெய்யான ஒளி நமக்குள்ளே வந்தார். Jesus, the true light, came into us. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்தார். The light has come into us. ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு மன்னித்து எத்தனையோ கோடிக்கணக்கான பாவங்களை மன்னித்து மறந்தது போல நம்மால் மற்றவர்களை மன்னித்து மறக்க முடியல. உங்க வாழ்க்கையில ஒரே ஒருத்தரை கூட மன்னித்து மறக்க முடியாவிட்டால், but we, as the Lord has forgiven our crores and crores of sin and forgotten, you are not able to forgive and forget others. Even one person, if you are not able to forgive and forget, நீங்க நிறைய பேர் மேல கசப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. you don't have to keep bitterness against many people. ஒருவேளை அவங்க பெரிய துரோகிகளா இருக்கலாம். Maybe they are a great traitor. நான் அதைத்தான் சொன்னேன், ஸ்தேவானை சாகுற வரைக்கும் கல்லெறிந்து கொன்றார்கள். அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வழியாய் நாம் போயிருக்கிறோமா? That's why I told Stephen was stoned till he dies. Has anyone has gone to a much worse path than this? யோசேப்பை போல சிறைச்சாலையில போய் காவல் கிடங்களே நாம் கடந்து இருக்கிறோமா? Has anyone gone into prison like Joseph? ஏதோ தீமைகளை சிலர் நமக்கு செய்திருக்கலாம். Maybe someone might have done some evil against us. நம்முடைய பேரையே பிள்ளைகளுடைய பேரையே கெடுத்து இருக்கலாம். Maybe our name or the children of our name may be spoiled. அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்திகளை அவர்கள் எடுத்து கொண்டு போயிருக்கலாம். They may have taken the substance which is belonging to us. வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்தானங்கள், ப்ரமோஷன் வேற யாருக்காவது கிடைத்திருக்கலாம். At workplace, someone else might have given the promotion what was due to you. இவ்வளவுதானே? That's all right. ஆனா சில வேளை சிலர் மேல் நமக்கு ஒரு வருத்தம், ஒரு கசப்பு, இல்ல அவர்கள் நம்முடைய பெயரை கெடுத்து விட்டால் அவர்களை நம்மால் பார்க்க முடியாது, பேச முடியாது. Sometimes we have this bitterness against someone. If they did something or they spoiled our name, we cannot even look at their face. கண்களை மூடி, எனக்கு யார் மேல எந்த கசப்பு, வைராக்கியம், வருத்தம் ஒன்று இல்ல, எல்லாரோடும் நான் ஐக்கியமா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள். Can you close your eyes and say that I don't have any bitterness or I am not against anybody? I am united with everyone in Christ. அப்படி சொல்ல முடியாவிட்டால், If you cannot say that, யார் மேலாவது கசப்போ பகையோ அதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. you may have bitterness or hatred. You may call it in any name. சிலர் சொல்லுவாங்க எனக்கு பகையெல்லாம் கிடையாது, Some say there is no hatred, கசப்பெல்லாம் கிடையாது, no bitterness. செட் ஆகல, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் அவ்வளவுதான். But I'm not going in good terms, so that I am staying aside. இப்ப இங்க செட் ஆகலன்னா எப்படி பரலோகத்துல போய் இருக்க முடியும்? If you don't have good terms with them now, how then in heaven? அங்க போய் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? How can you be one in heaven? அப்ப இங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். So here, enlightened once. அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தீங்க, கீழ ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்குது. I just gave meaning for that, and there are meaning for everything below. 5ஆம் வசனத்துல தேவனுடைய நல்வார்த்தையை பெற்று, And in verse 5, receiving the good word of God. வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking about the life of separation. இப்ப பாருங்க, இத்தனை நாள் நியாயத்தீர்ப்பு குறித்து கர்த்தர் நம்மோடு பேசி வந்திருக்கிறார். All these days the Lord was talking to us about the judgments. இங்க உள்ளவங்க எல்லாம் வெளியேறப்பட்டவர்கள். Everyone here is precious. ஆனா நினிவே ராஜாவை பாருங்க, But look at the king of Nineveh. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான். He asked only one word. ஒரு மணி நேர பிரசங்கம் தமிழ்ல இங்கிலீஷ்லயும் கேட்கல. He was not hearing a 1 hour sermon in Tamil and English. வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து, அந்த அசீரியா மிருகத்தின் 2ஆம் தலை அசீரியாவுக்கு வரக்கூடிய நியாயத்தீர்ப்பு குறித்து அந்த ராஜா கேள்விப்பட்டான். The second head of that beast, the Assyrian empire, he asked about the impending judgment coming upon that city. 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், பூமிக்கடியில ஊடுருவி போய்விடும். 40 days the city will be overthrown and it will intrude and go down into the earth. நாம இருந்தால் இப்படிப்பட்ட ஊழியர்கள் மேல், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணவங்க மேல நமக்கு வருத்தம் உண்டாகும், துக்கம் உண்டாகும்.
If we were there, we would have developed grief or bitterness against the servant of God who preached that sermon. இந்த ஊழியக்காரங்க ஜனங்களை ஆசீர்வதிக்காம சாபம் போட்டு போயிட்டாருன்னு சொல்லுவோம். We will say the servant of God, instead of blessing the people, they cursed people. அதை கேட்டுவிட்டு அப்படியா சாபம் போட்டாங்களா அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம். And there will be a group to ask, is it so? And they will talk about that. ஆனா இங்கே நினிவே ராஜா அந்த வார்த்தையை கேட்டு, அந்த தேவனுடைய நல்வார்த்தையை கேட்டு அவன் உபவாசித்தது மட்டுமல்ல, சிங்காசனத்தை விட்டு ஆண்டோடைய பாதத்துல விழுந்தான் ஒரு புறஜாதி ராஜா. This heathen kingdom, not only he listened to the word of God, he came down from his throne and he fell at the feet of the Lord. குறைந்தபட்சம் இந்த கூட்டம் முடிந்து போய் ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த திருவசனத்துக்கு முன்பாக, இந்த வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ள நானும் என் குடும்பமும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மணி நேரமாவது ஆண்டோடைய பாதத்தில் நாம் இருந்தோமா? At least minimum after the meeting was over, did we go and sit at the feet of the Lord for 1 hour? How can we deliver from the judgment which is going to come upon us and our family? அவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கினான். He came down from his throne. தானும் உபவாசம் எடுத்தான். He fasted. ஜனங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் போடுங்கன்றான். And told all the people, including cattle, to fast. அந்த ஒரு புறஜாதி ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எப்படி தங்களை தாழ்த்தினான்? That heathen king, how he submitted before the word of God. ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை தேவன் பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய கண்கள் கவனித்து பார்க்கிறது. The eyes of God, which is going to and fro all over the world, is also closely watching when we hear the word of God. What are the changes happening in us? அதுக்கு ரெண்டு உதாரணங்கள் வேதத்துல யோசியா ராஜாவை குறித்தும் எப்ராயிமை குறித்து எரேமியாவிலும் படிக்கிறோம். We read about 2 examples, King Josiah and about Ephraim. கர்த்தர் சொல்றார், நீ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது உன் இருதயம் இலகி உன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக பணிந்து நீ அழுது கண்ணீர் விட்டபடினால் சமாதானத்தோடு இந்த குடிகளுக்கு நான் சொன்ன நியாய தீர்ப்பை உன் கண்கள் காணாது நீ உன் பிதாக்களுடைய கல்லறையிலே சேருவாய். The Lord says, because you heard my word, you humbled, you melted your heart, you have rented your garment, therefore this judgment will not happen during your days. You will reach your father's sepulchre. எப்ராயிமை குறித்து என்ன சொல்லுகிறார்? What does the Lord say about Ephraim? அவன் தன்னை வசனத்துக்கு முன்பாக தாழ்த்தின போது, தன்னுடைய விழாவிலே அடித்து கொண்ட போது, துக்கித்து புலம்பின போது கர்த்தர் சொன்னார், நிச்சயமாய் உன் துக்கித்து புலம்பினதை நான் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். When he smote on his side and he cried before God, the Lord said, I have seen you cry. He is not Ephraim, my dear son, he is not my beloved child. Since I have spoken, I am mourning for him. என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. My bowels are burning for him. நான் உருக்கமாய் இறங்குவேன். I will have mercy upon him. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus the Lord said. அப்ப பல்வேறு தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள கொடுக்கப்படுகிறது. The different words of God are given into us. ஆனா 50ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டபடி நீ என்னுடைய வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். But as written in Psalm 50, you cast my words behind your back. பன்றிகளை குறித்து இயேசு சொல்லும்போது சில மனிதர்களை பன்றிகளுக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீங்கள், போட்டால் அதை காலினால் மிதித்து போட்டவர்களை பீறி போடும். But about some people, the Lord compared them with swine, and they say, don't cast pearls before swine. If you do so, it will trample it and it will also heat the people. உன் ஒரே பிள்ளையை போய் பலி செலுத்து என்று கர்த்தர் சொன்னார். Jesus said that only one son, go and offer him. அது ஒரு நல்வார்த்தை என்று எடுத்துக்கொண்டு போனான். He took it as a good word and proceeded. எசேக்கியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. About Hezekiah, one word was spoken. உன்னுடைய பிள்ளைகள் இதுவரை நீ சேர்த்து வைத்ததெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். All your children, all ever you have gathered, will be taken to Babylon. இதுவரை நீ சேர்த்து வைத்ததெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். Everything you have gathered so far will be taken to Babylon. உன் பிள்ளைகள் பாபிலோன் அரண்மனையிலே வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று தமிழ்ல இருக்குது. மூல பாஷையிலும் ஆங்கிலத்திலும் அன்னகர்களாய் இருப்பார்கள், குழந்தை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். In Tamil it is written, your children will be servants in the king in the palace, but in original tongue in English they will be eunuchs, which means they will not have children. பொதுவாக இந்த பிரசங்கத்தை கேட்டு நமக்கெல்லாம் கோபம் வரும். Normally if we hear the sermon, we all will get angry. இது என்ன வார்த்தை, என்ன சொல்றாங்க அவங்க? What words are they saying? என்ன குறித்து என்ன சொல்றாங்க? என் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்றாங்க? What words they are saying about me and my children? ஆனா எசேக்கியா என்ன தெரியுமா சொன்னான்? But you know what did Hezekiah say? நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். The word of God you
spoke, it is good indeed. ஐயோ நடுங்குகிறேன், அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் கூட எனக்குள் இல்லை. Oh, I am trembling, I don't even have a life of such an Old Testament saint. இத்தனை வருடம் இந்த ஊழியத்திலே கர்த்தர் வைத்திருந்தும் பழைய ஏற்பாட்டிலே உள்ள அந்த வெளியேறப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கினார்களே, ஒப்பு கொடுத்தார்களே, அது நியாய தீர்ப்பு வார்த்தையா இருந்தாலும் தங்களை தாழ்த்தினார்களே, சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கினார்களே. So many years in this ministry, but still these Old Testament saints, when they heard the word of the Lord, they trembled, they humbled, they came down from the throne when they heard the good word of God, whether it is judgment or not. ஆனா இந்த புனிதமான இந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லையே. But I was wearing this holy garment, I don't have such experience in my life. உன்னுடைய ஜீவியம் எப்படி என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். I leave it to your conscience what is about your life. ஆனா ஒன்று நிச்சயம், But one thing is certain. இப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்ப வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து நாம் கேள்விப்படலாம், சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சும் உபதேசங்கள் எல்லாம் தெரிஞ்சும் நாம் மறுபடியும் வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம், பிள்ளைகளை அப்படி வளர்க்காம இருக்கலாம். We may hear about the truth of a life of separation and the doctrine. After knowing everything, we may not still yield ourselves to it, and we may not bring up our children like that. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிவிட்டு 6ஆம் வசனத்துல இதெல்லாம் யார் மறுதலிக்கிறாங்களோ அவர்கள்தான் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். After saying all these things in verse 6, he says, if they shall fall away, to renew them again and to repent, and seeing they crucify to themselves the Son of God afresh and put to him on open shame. அடுத்து இதை கேட்டு நீங்கள் அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Next, after hearing this, you don't have to be discouraged. ஒருவேளை அவர் சொல்கிறார், இப்படி நாங்கள் சொன்னாலும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் ஒரு மனிதனை நியாயந்திருக்க நினைக்கும் போது, அவனை தண்டிக்க நினைக்கும் போது, அவன் வாழ்க்கையில் அவன் பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பணிவிட, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அதை மனதிலே வைத்து நியாயந்திருக்கிறார். After saying this, he continued to say, for God is not unrighteous to forget your work and the labor of love which you have showed toward his name, in that you have ministered to the saints and do minister. When God decides to judge a person, God thinks if he has done anything to the service to the ministers, even giving one glass of water, God will remember that. 6ஆம் வசனம் இங்கிலீஷ்ல வாசிட்டீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே அருமையானவர்களே, நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Therefore, beloved, let us all stand up. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இது கடைசி நாள் கூட்டம் என்கிறதுனால் இனி துதிக்க வேண்டியது இருக்கிறது. This is the last day of the meeting, so we have to praise God for that. பரிசுத்தவான்கள் கிருபையாய் பேச அனுமதி கொடுத்திருக்கிறார். The saints of God graciously allowed me to speak. ஆனால் நான் முடிக்கிறேன். But I close my words. கண்களை மூடுவோம். Close your eyes. இப்போது நாம் 7வது சாம்ராஜ்யத்தை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Yesterday we saw about the 7th empire. அது இனிமேல் வரப்போகிறது. It's going to come hereafter. நம்மில் பலரும் அப்ப இங்க இருக்க போறது இல்ல. Many of us will not be there during that time. இப்ப நமக்கு தேவை 6வது சாம்ராஜ்யம். What we need now is the 6th empire. நம்முடைய இயேசுவை சிலுவையில் அறைவது. Crucifying our Jesus on the cross. இந்த வலு சர்ப்பம் எவ்வளவு தந்திரமாக, how cunningly this dragon, மற்றவர்களை மன்னிக்க விடாமல், not allowing to forgive others, மற்றவங்க வாழ்க்கையில வந்த பாவங்களை மறக்காம ஞாபகத்திலே வச்சு, சிலர் பாத்தீங்கன்னா ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. Some people, they will not forget the sin came in the life of others, they will always keep it in their memory. அத பெருமையா வேற பேசுறாங்க, சொல்றாங்க, எனக்கு உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கும்பாங்க. And they very proudly say that I know your history, I have it in my hand. ஏன் ஹிஸ்டரி உங்க ஹிஸ்டரி வச்சு என்ன செய்ய போறது? What can we do with your history or my history? தேவனை பற்றி உனக்கு தெரிய வேண்டும். But you should know about God. யார் இந்த தேவன்? Who is this God? அவர் ஒரு ரகசியம். He is a mystery. இயேசு ஒரு ரகசியம். Jesus is a mystery. சபை ஒரு ரகசியம். Church is a mystery. உன்னை பூரணப்படுத்தக்கூடிய தேவையான தேவ ஞானம் அது ஒரு ரகசியம். The wisdom of required for your perfection is a mystery. அந்த ரகசியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி ரோம சாம்ராஜ்யம் இயேசுவை சிலுவையில் அறிந்ததோ அதுபோல நாம் இயேசுவை சிலுவையில் அறிந்து கொண்டிருப்போம். If we don't get that wisdom as how the Roman Empire crucified Jesus on the cross, we also will crucify Jesus on the cross. சகரியாவிலே ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. There is a prophecy in Zechariah 13:6 என்று நினைக்கிறேன். Chapter 13 verse 6. அங்கே இயேசுவை பற்றிய தீர்க்கதரிசனம், கீழுள்ள வசனத்துல மேய்ப்பனை வெட்டுவேன். அப்ப இயேசுவை பற்றிய கல்வாரி தீர்க்கதரிசனம் அது. It was about the prophecy of Calvary's Jesus, that I will cut the shepherd. அப்ப இயேசுவை பார்த்து கேக்குறாங்க,
Looking at Jesus ஐயோ asking, உங்க உடம்பெல்லாம் வடுக்களா இருக்கிறதே, all your body is full of wounds, ஐயோ இவ்வளவு காயங்களா இருக்கிறதே, full of wounds. உங்களை காயப்படுத்தினது யார்? Who wounded you? உங்க சரீரத்தில் இந்த வடுக்களை ஏற்படுத்தினது யார்? Who brought the stripes in your body? அப்போது இயேசு சொன்னார், சத்துருக்கள் அல்ல. Then Jesus said, it's not the அந்த enemies. வசனத்துடைய அர்த்தத்தை சொல்றேன், இந்த தீர்க்கதரிசனுடைய அர்த்தத்தை சொல்றேன். I'm telling the meaning of this prophecy, that verse. சத்துருக்கள் அல்ல, Not the enemies. என் சிநேகிதரின் வீடு என்று தமிழ்ல இருக்குது. In Tamil it is the house of my friends. ஆனா மூல பாஷையில என்னை சிநேகித்தவரின் வீடு. But in English, the one who loved me. நாம் இயேசுவை நேசிக்கிறோம், We love Jesus. இயேசுவை நேசிக்கிறோம் என்று நம்பி, Believing that we love Jesus, விசுவாசித்து, having faith in it, இங்கே நாம் இயேசு நமக்குள்ளே வந்தார். Jesus came into us. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக இதே காமராஜர் நகர்ல Few years ago in same Kamaraj Nagar, அன்றைக்கு பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் சென்ட்ரல் பாஸ்டரா இருந்தார். Pastor Prabhakaran was center pastor then. இந்த ஞாயிற்றுக்கிழமை தூது, The Sunday message, சாயங்கால மெசேஜ், evening message, இப்ப அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தூது, the message given then, இயேசுவை விடுதலை பண்ணுங்கள். deliver Jesus. காலையில கேட்டோம், தேவனை மன்னித்து விடுங்கள். Morning we heard, forgive our God. ஆனால் இந்த மாலையில இந்த கூட்டத்தின் முடிவில் ஆண்டவர் சொல்றார், But in the evening, the end of this meeting, the Lord says, அன்றைக்கு தூது அதுதான். that was the message then. பொதுவாக நம்ம இயேசுவினிடத்தில் விடுதலையை கேட்டு வந்திருப்போம். Generally we would have come to Jesus asking for deliverance. அவர் விடுதலையை கொடுப்பார், அதுல எந்த மாற்றம் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. He will deliver you, there is no change, and don't worry about it. உங்க எல்லாருக்கும் நிச்சய விடுதலையை கொடுப்பார். He will give you deliverance to you all. ஆனா இப்ப தேவன் சொல்றார் நமக்கு, But now the Lord says to us, என் குமாரனை நம்பி உங்களுக்கு கொடுத்தேன், I gave my son trusting you, உங்களுக்கு புருஷனாய் கொடுத்தேன், as a husband to you, உங்களுக்கு இரட்சகராய் கொடுத்தேன், as a savior, உங்களுக்கு தகப்பனாய் கொடுத்தேன், as a father, அவரை சபிக்கப்பட்ட பூமிக்கு அனுப்பினேன் உங்களுக்காக, sent to the cursed earth for you. ஆனால் நீங்கள் தொடர்ந்து அவரை சிலுவையில் அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள். But you are continuously crucifying him on the cross. என் குமாரனை விடுதலை பண்ணுங்கள். Deliver my son. அப்ப அன்றைக்கு சாயங்காலம் கொடுக்கப்பட்ட தூது, யாரை விடுதலை பண்ண வேண்டும்? The message given on that evening, who should be delivered? பிலாத்து கேட்கிறான், உங்களுக்கு யாரை விடுதலை பண்ண வேண்டும்? Pilate is asking, who you want to be delivered? பரபாசையா இல்லை இந்த கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா? Is this Barabbas or Christ this Jesus? அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். Then the Spirit of the Lord said, ஆனா அங்க கூடி இருக்கிற ஜனங்க எல்லாரும் இயேசுவினிடத்தில் நன்மையை பெற்றவர்கள். all the people gathered there received goodness from the Lord. எவ்வளவோ நன்மையை பெற்ற ஜனங்கள். People received so many good things from தாவீதின் Jesus. குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சத்தமிட்டவர்கள், கத்தினவர்கள். Those who shouted Hosanna, Hosanna to the son of David. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? But now what they are saying? இயேசுவை சிலுவையில் அறையும், இவனை அகற்றோம், இவனை அகற்றோம், இவனை சிலுவையில் அறையும். Take him away, crucify him on the cross. பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணும். We want Barabbas to be delivered for us. யார் இந்த பரபாஸ்? Who is this Barabbas? நமக்குள்ளே காணப்படுகிற கொலைபாதகத்தின் ஆவி. The spirit of murder seen in us. அவன் ஒரு கொலைகாரன். He was a murderer. அவன் ஒரு கள்ளன். He was a thief. அவன் ஒரு அக்கிரமக்காரன். He was a wicked man, அப்ப transgressor. நமக்குள்ள சகோதரனை பகைத்தால் மனுஷ கொலைபாதகன், அதான் பரபாஸ். If we hate the brethren, we are the murderer, that is Barabbas. இப்ப நமக்குள்ள இருக்கிற பகையை நாம் சிலுவையிலே அறைய போகிறோமா? Now are we going to crucify the hatred in us on the cross? பகையை சிலுவையினாலே கொன்று, By destroying the enmity on the cross. எனக்குள்ள இருக்கிற பகை, The enmity in me. எனக்குள்ள இருக்கிற பெருமை, The pride in me. எனக்குள்ள இருக்கிற ஆசை இச்சைகள், My lust and affections in me. அதை நான் சிலுவையில் அறைய போகிறேனா? அந்த பரபாசை சிலுவையில் அறைய போகிறேனா? That Barabbas am I going to crucify on the cross? அல்லது பரபாசை சுதந்திரமா விடுதலை பண்ணிட்டு இயேசுவை சிலுவையில் அறைய போகிறோமா? Or delivering Barabbas and set him free, or we going to crucify Jesus on the cross? கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக, About 15 years ago, இதே ஞாயிற்றுக்கிழமை மாலை, the same Sunday evening, கர்த்தர் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது இதை சொல்லி முடிக்க முடியாது சொன்னார். when I am speaking, the Lord told me to say this and close. இதோ உங்களுக்கு முன்பாக பரலோகம் ஒரு கேள்வியை வைக்கிறது. Behold, before you, heaven is setting a question. கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுவார். The Lord will deliver you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. கர்த்தர் உங்களை அவரை போல மாற்றுவார். The Lord will change you like him. ஆனா இப்போது வாயினாலே உங்களிடத்திலிருந்து ஒரே ஒரு பதிலை கேட்கிறார். But now from your mouth he is asking one reply. அன்றைக்கு பிலாத்து கேட்டான், Pilate asked them, சிங்காசனத்திலிருந்து கேட்டான், on his throne he asked, உங்களுக்கு யாரை விடுதலை பண்ண வேண்டும்? who you want to be delivered? பரபாசா இயேசுவா? Is it Barabbas or Jesus? அந்த ஜனங்கள் சொன்னார்கள், Those people said, பரபாசா விடுதலை பண்ணு, deliver Barabbas. அவன் இன்னும் கொலை பண்ணட்டும், Let him come continue அவன் to இன்னும் murder. திருடட்டும், Let him steal. இந்த இயேசுவை சிலுவையில் அறையுங்க. Crucify this Jesus on ஏன்னா இவர் cross. நன்மை மாத்திரம் செய்தார். Because he did only what was இவர் good. எனக்கு நன்மை மாத்திரம் செய்திருக்கிறார். He did only good to me. அப்ப இயேசுக்கு ஏற்பட்ட காயங்கள் எங்கே உண்டானது? So where did the wounds of Jesus come from?
நாம் சிநேகிக்கிறோம் ஆண்டவரை, we love God, நாம் தான் அவரை காயப்படுத்துறோம், we are wounding நாம் him, தான் அவரை சிலுவையில் அறைகிறோம். we are crucifying him on the எபிரேயர் cross. 6:6 படி According to Hebrews 6:6, மற்றவர்களை மன்னிக்க முடியாவிட்டால், மற்றவருடைய பாவங்களை மறக்க முடியாவிட்டால், if you are not able to forgive and forget the sins of others, நான் ஒரு ஊழியனா இருந்தாலும், நான் ஒரு பாஸ்டரா இருந்தாலும், என்னுடைய இயேசுவை நான் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறேன். though if I am a servant and when I am a pastor, I am crucifying Jesus on the cross to open shame. ஆகவே இப்போ தேவ ஞானம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. Now the wisdom of God is speaking to us. இந்த பிசாசின் ஞானம் என் மூலமாக, உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக நம்முடைய இயேசுவை சிலுவையில் அறையும்படி பண்ணினது. This wisdom of the devil made me and you to crucify Jesus on the cross. இந்த கூட்டத்திலே வாயை திறந்து கதறுங்கள். In this meeting, open your mouth and cry. உங்களுடைய சத்தம் பரலோகத்துக்கு போகட்டும். Let your cry reach heaven. ஆண்டவரே, நான் எனக்குள் காணப்படுகிற அந்த பரபாசை, அந்த பழைய மனிதரை, அந்த ஜென்ம சுபாவத்தை நான் சிலுவையிலே அறையட்டும். Lord, let me crucify Barabbas, the old man, the nature of sin on the cross. என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அறையட்டும். Let me crucify my flesh, lust and affection on cross. எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசு, My Jesus was bruised for me. எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த, இந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட சிலுவையிலே தொங்கின இயேசு, My Jesus came down from heaven to the cursed earth and hung on the cross which was cursed. இத்தனை வருட காலமாக நான் என் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினேன். These many years I have crucified my Jesus on the cross to open shame. நான் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யவில்லை. I did not live a life of separation. தெய்வீக சுகத்திலே நிற்கவில்லை. I did not stand in divine healing. மன்னிக்க வேண்டியவர்களுக்கு மன்னித்து மறக்கவில்லை. To whomever I have to forgive, I did not forgive and forget. அப்படியானால் அந்த குறிக்கப்பட்ட மனிதனை அல்ல, If that be not that particular person, நான் என் இயேசுவை சிலுவையில் அறைந்தேன். I crucified my Jesus on cross. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன். Lord, I ask you only one thing from எல்லாரும் you. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. All of you join me and say, ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன். I ask only one thing. என்னை எவ்வளவு நாளா பூமியிலே வைத்திருக்கிறீரோ, Lord, as long as you keep me on the earth, என் மரணமோ whether my death அல்லது உம்முடைய ரகசிய வருகையோ, or your secret coming, இனி என்னுடைய வாழ்க்கையிலே no more in my life, என் இயேசுவை my Jesus, நான் ஒருபோது சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த கூடாது. I should never crucify my Jesus on cross to நான் shame. அந்த பரபாசை தான் சிலுவையில் அறைய வேண்டும். It is Barabbas I must crucify on the cross. நான் என் ஜென்ம சுபாவத்தை சிலுவையில் அறைய வேண்டும். My natural character I have to crucify on the cross. அடுத்து என் சுயத்தை இனி நான் அல்ல, myself, not I anymore. அது சிலுவையில் அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 2:20. Galatians 2:20 must be crucified on the cross. உலகத்தை சிலுவையில் அறைய வேண்டும். World to be crucified on the cross. சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும். Self to be crucified on the cross. அந்த பரபாசை சிலுவையில் அறையுங்கள். This Barabbas crucify on the cross. நம்முடைய சொந்த பலத்தினால் முடியாது. Not possible with the own strength. முடியவே முடியாது. Not at all possible. விரும்புகிறவனாலும் அல்ல, Not of him runneth. ஓடுகிறவனாலும் அல்ல, Not of desireth. இறங்குகிற தேவனாலேயா. But the mercy of God who has upon us. மனுஷரால் இது கூடாது. It is not possible with the men. தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. You can do anything on your own without me. எல்லாரும் கதறுங்க. Let everyone cry. உங்க பலன் எவ்வளவு இருக்குதோ, As long as your strength. இந்த காமராஜ் நகர்ல இருந்து, From this Kamaraj இந்த Nagar. பாளையங்கோட்டையில இருந்து, From this Palayangottai. பரலோகத்துக்கு தேவ சமூகத்துக்கு அந்த சத்தம் போகட்டும். Let that cry reach in heaven the presence of எனக்கு God. ஒரே ஒரு ஆசை, I want desire. எனக்கு ஒரே ஒரு ஆசை. Only one desire. இனி கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச நாட்கள், The few days I'm going to be on the earth, நான் என் இயேசுவை சிலுவையில் அறையவே கூடாது. I should not crucify my Jesus on நான் cross. உலகத்தை சிலுவையில் அறையட்டும். Let me crucify world. என் சுயத்தை சிலுவையில் அறையட்டும். Let me crucify myself. என் மாம்சத்தை ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையட்டும். Let me crucify my flesh, lust and affection. பகையை சிலுவையில் அறையட்டும். My enmity be crucified. இயேசுவை விடுதலை பண்ணுங்கள். Let's deliver Jesus. அப்போது கர்த்தர் சொல்கிறார், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். Jesus says, deliver, then ye shall be delivered. நீங்கள் இயேசுவை விடுதலை பண்ணும்படியாய் கெஞ்சுங்கள். Try to deliver Jesus. பிதாவிட்ட பலன் கேளுங்கள். Ask of Father. கிருபை கேளுங்கள். Ask God for அபிஷேகம் கேளுங்கள். anointing. ஞானம் கேளுங்கள். Wisdom. இப்போதே வானத்தை கிழித்து கொடுக்கிறார். Right now the Lord is renting heaven, giving it to you. நீங்கள் அவரை விடுதலை பண்ணினார், If you deliver him, அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். he is delivering you. உங்களை அவரை போல மாற்றுகிறார். Changing you like him. உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். Making you worthy for his kingdom. மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும்போது நீங்கள் குடும்பமாய் பறந்து போக முடியும். When Jesus comes in the middle as a family, you can be caught up in the middle.